ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோயின் 2 பேரும் கார்ல உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இன்டென்ஸா கிஸ் பண்ணும்போது ஹீரோக்கு லைட்டா பெயின்ஃபுல்லாவும் இருக்கு. அதுவும் நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் அவங்க தொடர்ந்து கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்பதான் ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி டிஃபெக்டிவ் ரோபோ கிட்ட எமோஷனலா நான் பாண்ட் ஆவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கும் போது தான் நமக்கு தெரியுது அங்க இருக்குது ஒரு ரோபோன்ட்டு. எஸ், இந்த சீரீஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு ஏஐ டெவலப்பராகவும் நம்ம ஹீரோ ஒரு ரோபோட்டா இருக்காங்க. அங்க கட் பண்ணி 15 days முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஒரு டெக் கம்பெனில ரோபோட்ஸ்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ரோபோ மட்டும் யூசர் சொல்ற எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது, கமெண்ட்ஸ் எல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு டிஃபெக்டிவ் ரோபோன்ட்டு ஓர கட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப டேமேஜ்டா தான் இருக்கு. கடைசியா ஒரு தடவை அதை சார்ஜ் போட்டு ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம் சொல்லி ரிப்பேர்லாம் பண்ணி முடிச்சுட்டு சார்ஜிங் ஹாப்லயே வச்சிருக்காங்களா. அப்ப அந்த வாய்ஸ் ஓவர்ல ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு, நான் எத்தனை நாளா இங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. டிஃபெக்டிவ் ரோபோன்ட்டு ஓர கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் தெரியாது வெயிட் பண்றதுல ரோபோ தான் பெஸ்ட்ன்ட்டு. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருப்பேன்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு குரல் கேட்கறது வரைக்கும், அந்த ஒரு முகத்தை பாக்குற வரைக்கும் அப்படின்ட்டு சொல்லி அந்த வாய்ஸ் ஓவர் முடிக்கிறாங்களா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. இத்தனை ரோபோல இந்த ஒரு ரோபோ மட்டும் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இந்த ரோபோ சொல்றதை கேட்காம கமெண்ட்ஸ் எல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்களா. மேல் இடத்துல இருந்து வந்த ஆர்டர் படி நான் இதை டிஸ்ட்ராய் பண்ண போறேன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் இதோட என்டையர் எமோஷனல் பார்ட்டும் நான் தான் எழுதினேன், அது சரியா வேலை செய்யலன்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தானே ஏத்துக்கணும், இதை நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கசமுசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு தப்பா ஏதோ நினைச்சுக்காத, த ஹாட்டஸ்ட் கேர்ள் ரோபோ தான் இது, அதை நான் செக் பண்ணிட்டு இருக்கேன், கோர் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்லைன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அது பொண்ணு கிடையாது போல, அதுவும் ஒரு ரோபோ தான். நீ போய் உன்னை சார்ஜ் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு இடத்துல போயிட்டு டர்ன் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போட்டுக்குது. அப்ப ஹீரோயின் ரொம்ப கோமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்லி இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம், நீ என்ன சொல்லி என்ன இந்த இதுக்கு வேலைக்கு எடுத்த, ஒரு கம்பெனியன் ரோபோட் தானே நம்ம பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனா ஃபைனலா சர்வீஸ் ரோபோவா கிரியேட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்ட்டு சொல்லி கேட்டா, ஆமா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இத மாதிரி தானே எதிர்பார்க்கறாங்க, நம்ம என்னதான் கம்பெனியன்னாலும் ஃபைனலா அவங்க இதுவும் தானே எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. நான் இந்த இடத்த விட்டு போறேன், நீயும் நானும் பிரேக்அப் பண்ணிக்கிறோம், நீ உன்னோட ப்ராமிஸ் எல்லாத்தையும் பிரேக் ஆஃப் பண்ணிட்ட, என்னைக்கும் நீ ஆசைகளை வந்து புரிஞ்சிக்கவும் இல்ல, புரிஞ்சுக்க போறதும் கிடையாது, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன், நம்ம 2 பேருக்குள்ள இனிமேட்டு எதுவும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா அந்த டைம்ல ஏதோ அட்டாக் பண்ற மாதிரி அவன் வரானா. உடனே இந்த ரோபோ வந்து கையை பிடிச்சிட்டு, இவன் உங்களை அட்டாக் பண்ண பாத்திருக்கா, அதனால நான் கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு நீங்க தான் வந்து அப்ரூவல் தரணும்னு சொல்றாங்களா. அந்த ஹீரோயின் கேட்ட உடனே சரி இல்ல வேண்டாம் சொல்லிட்டு கேன்சல் சொல்லிடுறாங்க. அந்த ரோபோ கையை விட்டுடுது. அப்ப ஹீரோயினும் சொல்றாங்க, நான் இந்த இடத்த விட்டுட்டு சமாதானமா போகணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு இவனை மட்டும் கொடுத்துட்டு நான் இவனை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேட்கறான், இந்த ரோபோ டிஃபெக்டிவ் ரோபோ உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டா, இவன் பார்க்க ரொம்ப கியூட்டாவும் அழகாவும் இருக்கா, அதனால நான் இதை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரோபோவா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கான்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் அங்க இருந்து வெளியில வந்துடுறாங்க போல. பார்த்தா ஓபன் ஸ்கை இருக்கு, அங்க போயிட்டு நான் தான் உன்னோட யூசர் அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோவோ அதை நோட் பண்ணிட்டு, ஓகே நான் உங்களை நோட் பண்ணிக்கிட்டேன், உங்க பேர் வந்து லியா, உங்களுக்கு 30 வயசு ஆகுது, நீங்க இந்த கம்பெனில ஏஐ டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயினோ இல்ல இதுக்கப்புறம் நான் அந்த கம்பெனில வேலை செய்யல, அந்த டீடைல் மட்டும் டிலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்க இந்த கம்பெனில இருந்து வெளியில வந்தனால அந்த கம்பெனியோட 5% ஷேர் வந்து உங்க பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்ட்டு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க இருக்கிற இடத்த பார்த்துட்டு இருக்கான். நல்லா ஓப்பன் ஸ்கையா இருக்கு, அந்த சீனரி வந்துட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், இந்த சீனரி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு சொல்றானா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இது வெறும் அக்டோபர் தான், டிசம்பர்ல தான் இந்த இடம் இன்னும் பிரிட்டியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவன் டைமை கால்குலேட் பண்ணிட்டு இன்னும் 50 நாள் இருக்கு, 50 நாளுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்றானா. அப்ப ஹீரோயினுக்கு டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க ஞாபகம் வராங்க. அவனும் ஹீரோயின் கிட்ட அதுதான் சொல்லிருப்பான், ஆனா கொஞ்சம் மாத்தி நான் உயிரோட இருந்தேன்னா டிசம்பர்ல நம்ம 2 பேரும் ஒன்னா போய் பார்க்கலாம் சொல்லிருப்பானா. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க, இவன் கிட்ட ஏன் எனக்கு அவனோட ரிசம்பிளன்ஸ் தெரியுது அப்படின்ட்டு. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஹீரோனோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஹீரோ நாங்க போனோடனே ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இனிமேட்டு இதுதான் உன்னோட வீடு, நான் தான் உன்னோட யூசர், உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ என்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது போல. அதை மோந்து பார்த்துட்டு என்ன உங்ககிட்ட ஒரு ஸ்மெல் வருதுன்னு கேட்டா, ஆமா என்னோட மெட்டீரியல் வந்து ஒரு விதமானது, அதை நான் சரியா மெயின்டைன் பண்ணனா இந்த மாதிரி தான் ஸ்மெல் வரும், ரொம்ப நாளா என்ன சார்ஜிங் போர்ட்ல தான் வச்சிட்டு இருந்தாங்க, அதனால நான் கொஞ்சம் தூசியாவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ கடவுளே எனக்கு தூசினா ரொம்ப அலர்ஜி, அதனால நீ முதல்ல குளிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனை கூட்டு போய் பாத்ரூம்ல விட்டுறாங்க. கட் பண்ணா பாத்ரூம்ல தான் காமிக்கிறாங்க. அவன் ஷவர் எடுத்து கழுத்துல சுத்தி வச்சிருக்கான். என்னடான்னு கேட்டா, எனக்கு குளிக்கவே தெரியாது, குளிக்கிறதுனா என்னன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனும் சரி ஓகே நீ
என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டு நான் உனக்கு லோஷன்லாம் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சொல்லிட்டு திரும்பினா அவன் ட்ரெஸ் கழட்டிட்டு ஹீரோயின் முன்னாடியே வந்து நிக்கிறான் போல. ஐயோ என்னடா இப்படி வந்து நிக்கிற, இதை மட்டும் நீ பப்ளிக்ல செஞ்சிருந்தா அவ்வளவுதான் ஹராஸ்மெண்ட் நினைச்சிட்டு உன்னை உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இன்டிசென்டா நீ இருக்க கூடாது, யார் முன்னாடி வரதா இருந்தாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. சரி ஓகேன்ட்டு அவனும் நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹீரோனுக்கு ஒரு ஞாபகம் வருது, அவங்க சொல்லிருப்பாங்களே இவன் வந்து டிஃபெக்டிவ் பீஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் ரெஃப்யூஸ் பண்றான்ட்டு, அதனால இவனை செக் பண்ணி பார்த்தலாம் எந்த அளவு கமெண்ட்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ண போறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரைக்கும் தொட்டு பாக்குறாங்க. சில இடத்துல அவனுக்கு சென்சிட்டிவா இருக்கு போல, அப்படியே ஹார்ட்டா டெம்பரேச்சர்ல ரைஸ் ஆகுது. உடனே அவன் ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு எனக்கு என்ன ஆகுது, எனக்கு ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது, ஒருவேளை நான் செத்து போறேன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறானா. அதுக்கு ஹீரோயினோ என்ன நீ எதுக்கு உன்னை கிரியேட் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாதா, நீ ஒரு சர்வீஸ் டூல் இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனா நீ என்ன சின்னதா தொட்டவே இவ்வளவு சென்சிட்டிவா இருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு அங்க ஆல்ரெடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிடுச்சு இல்லையா. அப்படியே ஹீரோனை கிஸ் பண்ணலான்ட்டு வராங்க. உடனே ஹீரோயின் வாயை மூடி விட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்க கூடாது, முதல்ல போய் குளிச்சுட்டு வா சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. கூடவே அந்த காலர் பெல்ட் இருந்துச்சு அதையும் கழட்டி விட்டுட்டு உனக்கு இது ரொம்ப ஃபிளாஷியா இருக்கு, நான் உனக்கு வேற ஒன்று வாங்கி தர சொல்லி கழட்டி விட்டு அமுச்சு விட்டுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஒரு மெயில் வந்திருக்குன்னு சொல்லி அதை படிச்சிட்டு இருக்காங்களா. அதுல பார்த்தா அந்த 5% ஷேர் இருக்கும் இல்லையா, அந்த மெயில் தான் வந்திருக்கு போல. இவங்க வேலைக்கு சேரும் போதே இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க, அதனாலதான் இவங்களுக்கு அந்த ஷேர் வந்திருக்கு. அப்ப கூட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும் போது அவன் இதுக்குதான் பயந்துருக்கான் போல, ஷேர் எல்லாம் போயிடும்ட்டு. ஹீரோவும் குளிச்சு முடிச்சுட்டு அந்த பாத்ரூம் போடியும் வந்திருக்கான். அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க என்னடா நீ இதுலயே வந்திருக்க, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததானே அதை போய் போடுறான்னு சொன்னா, அந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் ஒரு சர்வீஸ் டூல் தானே, உங்களுக்கு என்னோட சர்வீஸ் வேணும்னா இப்படி இருக்கதானே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு வேற சொல்லிடுறானா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, டே எனக்கு உன்னோட சர்வீஸ்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒழுங்கா போய் ட்ரெஸ் போடுறான்றாங்களா. அதுக்கு அவன் கேட்கறான் என்னோட சர்வீஸ் உங்களுக்கு வேண்டானா அப்ப எதுக்கு நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்ட்டு. அதுக்கு அவ்வளவு இல்ல, எனக்கு ஒரு கம்பெனியன் தான் வேணும், அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், எனக்குன்னு ஃபேமிலியும் கிடையாது பெருசா ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அதனால என் கூட வாழ்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, நான் வேலை செஞ்சுட்டு இடத்துல முதல்ல கம்பெனியன் ரோபோட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்காக அவங்க வந்துட்டு சர்வீஸ் டூல்ஸ் எல்லாம் மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டா த ஹாட்டஸ்ட் கேர்ள்னு ஒரு ரோபோ கிரியேட் பண்ணாங்க, அது மார்க்கெட்ல செம்ம ஹிட், அதனால தான் கம்பெனி ரோபோட்ஸா இருந்த ஒன்னெல்லாம் தூக்கிட்டு வேற ஒரு விதமான ரோபோட்ஸா மாத்த போறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அவன் கேட்கறான் வேற விதமான ரோபோட்ஸ்னா என்ன அப்படின்னா ப்ரொவைட் வண்டர்ஃபுல் லவ் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படின்னா ரொம்பவே உண்மையான ரொம்ப அற்புதமான ஒரு காதலை கொடுக்கறதா உன்னோட வேலை அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ ஒரு லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சா மாதிரியே தலையாட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் இன்னொன்னு சொல்றாங்க, உனக்கு வந்துட்டு கோர் ஃபங்க்ஷனாலிட்டியே வந்து கம்பெனியானா இருக்கிறது தான், அது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது தான் இந்த சர்வீஸ் டூல இந்த லவ் ப்ரொவைட் பண்றதோ, அதனால நீ என் கூட எப்பவுமே கம்பெனியனா இருக்கணும்னு சொல்லி விடுறாங்க. இப்போ ஆன்லைன்ல ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு போல, எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்த உடனே உனக்கு எல்லாமே ஃபிட்டா இருக்கு, சோ இதே வச்சுக்கோ, ஏதோ ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒயிட் என்னவோ திடீர்னு எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன ரீசனே தெரியல அப்படின்ட்டு சொல்றானா. அதுக்கு ஹீரோயினோ பிடிச்சது எல்லாத்துக்குள்ள ரீசன் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கும் ஒயிட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்களா. அப்ப டக்குன்னு அவன் கேட்டுறான் என்ன உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்க்கு ஒயிட் பிடிக்குமா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, என்ன இது இந்த மாதிரி ரோபோ வந்து குவெஸ்டின் பண்ணாதே ஓனர்ஸ், இது மட்டும் ஏன் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஆமா என்னோட ஃபர்ஸ்ட் லவ்க்கு பிடிக்கும், இப்ப அவர் உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஒருத்தவங்களை ஞாபகம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த பையன் வந்து ஹீரோனோட ஃபர்ஸ்ட் லவ் போல 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. ஹீரோயினும் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க போல. இப்ப ஹீரோயின் அவங்க முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனில ஒரு டெவலப்பர் இருப்பான், அவனை போய் மீட் பண்றாங்க. ஹீரோக்கு ஏதோ ஒரு பிசிக்கலா ஒரு இஷ்யூ இருக்கும் போல, அது ரிசால்வ் பண்றதுக்காக ஒரு அப்கிரேட் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை அவன் டெவலப் பண்ணி எடுத்து வந்து கொடுத்திருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான் இந்த ரோபோக்கு காசு இல்லாதனால நாங்க பேசிக் ஸ்கில் எல்லாம் எதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணல, எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா அதுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, குளிக்க தெரியாது அப்படி சொல்றாங்களா. வேற என்னதான் தெரியும், பேசுறதுக்கும் மாட்டு செய்யறதுக்கு மட்டும் தான் தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அப்படிதான் வச்சுக்கோ, ஏன் அதுக்கு இது மட்டும் தான் தெரியும், அதனால அந்த ரோபோ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு, ஏதாவது அப்கிரேட் வேணாலும் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றான். சரி ஓகே தேங்க்ஸ் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்களா. அப்ப அவன் கேக்குறான் இந்த கம்பெனிக்கு திரும்பி நீ வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கூட இல்லையா, நீயும் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் சேர்ந்து தானே இந்த உருவாக்குனீங்க, இப்படி விட்டுட்டு போறது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் போய் 8 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால ஒன்னும் பண்ண முடியாது சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நைட்டும் ஆயிடுது, ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. உடனே ஆசையா போய் நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வரும்போதே வந்துட்டு வா உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரூம் கூட்டு போறாங்களா. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்றாங்களா. உடனே அவன் நினைச்சுக்கிறான் ஒரு சர்வீஸ் தான் வேணும் போல சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் அப்படியே நெருக்கமா போனா, இதெல்லாம் கிடையாது நான் உனக்கு ஒரு அப்கிரேட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு நடுவுல சிப்பை வச்சு விட்டுட்டு ஒரு அப்கிரேட் ஃபங்க்ஷனாலிட்டியா ரன் பண்ணி விடுறாங்க. அதுவும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு போல. இப்போ வந்துட்டு அந்த சென்சிட்டிவ் பார்ட்ல தொட்டு பார்த்தா ஹீரோக்கு எந்த பெயினும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஹீரோவோட இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே இப்ப எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்துக்கிறாங்களா. அப்போ உடனே அவன் பிடிச்சி வச்சுட்டு அப்போ நம்ம ஏதோ பண்ண போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்னும் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு வெராண்டால போய் நின்னுட்டு இருக்காங்களா. அப்போ உடனே அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹீரோயினுக்கு கோட்
எடுத்து போத்தி விட்டுட்டு எனக்கு மற்றவங்க மாதிரி பேர் வேணும், பேர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, ஏதாவது எனக்கு பேர் வைக்கிறியான்னு கேட்டா, சரி என்னோட சர்நேம் நீ வச்சுக்கோ, உன்னோட ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நோவா வச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ ஹீரோயினோட பேர் வந்து லியா, ஹீரோட பேரு நோவா. அவன் உடனே கையை நீட்டிட்டு பாம் வச்சு வெரிஃபை பண்ணி என்னோட பேரை முதல்ல என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க என்ன இவ்வளவு அவசரம்னு கேட்டா, எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோக்கு பேரும் வச்சு முடிச்சிடறாங்க. அப்படியே அந்த ராத்திரியும் முடியுது. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோ சார்ஜிங்ல தான் இருக்காரு போல. சார்ஜிங்ல இருந்து இப்ப எழுந்துடுறாரு. ஹீரோயினுக்கும் அலாரம் அடிச்சு எழுந்துடுறாங்க. எழுந்துட்டு திரும்பி பார்த்தா இவன் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பான்ல, அங்க இருந்து இறங்கி வரானா. அதை பார்த்தோன்னே ஹீரோ எனக்கு வியர்டா இருக்கு, என்னடா இது, என்னோட ஃபேமிலியில ஒரு ரோபோ இன்ட்ரடியூஸ் ஆயிட்டான், அவனுக்கு ஒரு பெட் வாங்கி தரலான்னு சொன்னா கூட அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் கார்னர்லயே நின்னுக்கிறேன்னு சொல்றான், அது எனக்கு கொஞ்சம் வியர்டா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு எழுந்துக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல எதுவுமே இல்லை, இவனுக்கு வாங்கி கொடுத்த அந்த எலக்ட்ரோலைட் வாட்டர் தவிர. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் வெறும் தண்ணி தான் குடிப்பேன், பிரேக்ஃபாஸ்ட்லாம் எப்பவுமே ஸ்கிப் பண்ணிடுவான், நீயும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. திரும்பி பார்த்தா அவன் காலில் எதுவுமே போடாம இருக்கா. உடனே இன்னில இருந்து நான் உனக்கு ஆன்லைன் ஷாப்பிங்லாம் சொல்லி தரேன், உனக்கு தேவையானதுல நீ ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. பார்த்தா ஆர்டர் மேல ஆர்டர் வந்துட்டே இருக்கு. வீட்டுக்கு பூ வாங்கி வச்சிருக்கான், ஹீரோயினுக்கு விட்டமின்காக ஆப்பிள் வாங்கி வச்சிருக்கான். அதை வரை இப்ப கட் பண்ணி கொடுத்துட்டு, நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடணும், ஹியூமன் இல்லையா, உங்களுக்கு விட்டமின்ஸ் தேவை சொல்லிட்டு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்கறானா. அதுக்கு அவ சொல்றா, ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ரோபோ வந்துட்டு நான் ஃப்ரூட்ஸ் பிக் பண்ற மாதிரி ஒரு ரோபோ செஞ்சேன், அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிக்காக நான் ஃபார்ம்லேயே வந்து 6 மாசம் இருந்தேன், அப்பெல்லாம் வந்து நான் ஆப்பிள்ஸ் தான் சாப்பிடுவேன், அப்பத்துல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதை தூக்கி போட்டுறாங்களா. அதை பார்த்துட்டு அவன் யோசிக்கிறான், எப்படி வந்து ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு அதோட பர்பஸ் முடிஞ்சோடனே அதை தூக்கி போட்டுறாங்களோ, என்னையும் அப்படிதான் தூக்கி போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி சோகமா பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க இருக்காங்களோ அவங்கள சுத்தி சுத்தி தான் இவனும் உட்காந்துட்டு இருக்கானா. ஹீரோயின் எதுக்கும் எழுந்துக்கிறாங்க. இரு உனக்காக நான் ஒரு வாட்டர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஜிஞ்சர் டீ எடுத்து வந்து கொடுக்குறான். இன்னைக்கு வந்துட்டு உனக்கு மென்சுரல் டைம் இல்லையா, அதனால இது குடிச்சா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துட்டு, இந்த ஸ்பெஷல் டைம்ல நீங்க இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும், நல்லா வீக்கா இருப்பீங்கல்ல, அதனால நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, இவன் இதெல்லாம் கூட நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாத்துருக்கானே அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, இது என்னன்னு கேக்குறானா. அதுக்கு வந்து இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் நிறைய குக் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி இதான் சாப்பிடுவேன் அப்படி சொல்றாங்களா. அதை கேட்ட உடனே இவனுக்கு ஒரு ஐடியா வருது, நான் ஏன் இனிமேட்டு உங்களுக்கு மீல்ஸ் பண்ணி தர கூட, நானே இனிமேட்டு குக் பண்றேன், எனக்கு நிறைய தெரியும் அப்படி சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கானா. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது, அந்த டெவலப்பர் சொல்லியிருப்பாங்க, நாங்க பேசிக் ஸ்கில் எதுவுமே வந்துட்டு இவனுக்கு லோட் பண்ணல, அதனால இவனுக்கு சமைக்கவும் தெரியாது, வண்டி ஓட்டவும் தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்ப யோசிச்சு பார்த்துட்டு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், உனக்கு தான் நாங்க இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலே சொன்னா, எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும், என்ன எப்போ உருவாக்குனாங்களோ அப்பவே இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றான். உருவாக்கும் போதா எந்த இயர்ல உன்னை உருவாக்குனாங்கன்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நான் ஊருக்கு வந்துட்டு இன்னைக்கு 7:30 மணிக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் நடக்குது, அங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. சரி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நான் இங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே இவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னையும் கூட்டு போங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் நிறைய டிவிலாம் பார்த்திருக்கேன், அதுல எப்பவுமே வந்து கப்பிள்ஸ் தான் போவாங்க, அதனால என்னையும் கூட்டு போ அப்படின்னு சொல்றானா. அதுக்கு அவல, உன்னெல்லாம் அங்க கூட்டிட்டு போக முடியாது, அங்க நிறைய மனுஷங்க தான் சுத்திட்டு இருப்பாங்க, உனக்கு அங்க பெருசா எந்த வேலையும் இருக்காதுன்னு சொல்றாங்க. உடனே அவன் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரி ஓகே உன்னை கூட்டிட்டு போல, உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு, அதனால நான் உனக்கு ஒரு விஷ் வந்து கிராண்ட் பண்றேன், உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்றாங்களா. அதுக்கு அவன் உடனே, எனக்கு எனக்கு உன்னோட எல்லா மீல்ஸும் நான் தான் பாத்துக்கணும், இனிமேட் நான் உனக்கு எல்லாமே சமைப்பேன், அது உனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவ்வளவு தானே, இந்த சின்ன விஷயம் தானே, சரி ஓகே நீ இனிமேட்டு எனக்காக மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது யாரும் வெளியில இருந்து ட்ரோன் கேமரா மூலமா பாத்துட்டு இருக்க நல்லாவே தெரியுது, அது ஏதோ ஸ்பை பண்ற மாதிரி இருக்கு. அதை ஹீரோயினும் நோட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயின் கிளம்பிட்டு அந்த ஈவென்ட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் மீட் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டும் அதான் சொல்றா, உன்னை அந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரோன் கேமரா ஸ்பை மாதிரி பண்ணிட்டே இருக்கு, ஒருவேளை உன்னோட பாஸ் தான் உன்னை வேவ் பாக்குறானா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டேன், அதனால எனக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் பார்த்துட்டு போகட்டும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், என்னது நீ வேலையை விட்டியா, ரொம்ப சந்தோஷம், எனக்காக பெட் டக்லிங் ஏஐ நாங்க பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக கோட் எழுதி தாங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னது பெட்டு டக்கா, எதுக்குடி டக்கல உருவாக்கிட்டு இருக்கீங்க ஏஐல அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு நியூஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, புதுசா ஒரு ட்ரக் இந்த ஊர்ல பழக்கத்துக்கு வந்திருக்கு, அது விமனை தான் அட்டாக் பண்ணுது, யாராவது ஒருத்தவங்க சின்ன டோஸ் எடுத்தாவே அது தலைக்கு தூக்கி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பான் போல, அந்த ஆள் தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பானா, அவன் தான் இந்த இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ஹீரோயின் ஒன்னு யோசிச்சு பாக்குறாங்க, இவங்க பேசிட்டு இருந்த ஆள் வந்துட்டு யார்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க மாதிரியும், அந்த இடத்துல ஹீரோயின் போய் பலான்னு அரைகிற மாதிரியும், இத பத்தி யோசிச்சுட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அங்க வந்து 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அதை ஹீரோயினும் குடிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரையும் குடிக்க வரா. ஆனா அந்த டைம்ல நம்ம டக்ல ஒரு இஷ்யூ இருக்குது, சீக்கிரம் வாங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு கால் வந்திருக்கு போல. உடனே அவ கிளம்பிடுறா. ஹீரோயினா, நீ போயிட்டு வா, நான் இந்த ஒரு கிளாஸ் தான் குடிக்க போறேன், இதை குடிச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன் பாய்ன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவங்க குடிச்சிட்டு இருக்கிறது பின்னாடி அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட பார்த்துட்டு சீயர்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கானா. அப்ப இவங்க கிளாஸ் ஃபுல்லா குடிச்சிடறாங்க. குடிச்சு முடிச்சது பார்த்தா அவங்க ஒரு மாதிரி தள்ளாட ஆரம்பிக்கிறாங்க.
சொல்றாங்க. டக்குன்னு போத தலையிலயும் ஏறிடுது. அங்க இருந்து வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து பிடிச்சி உனக்கு என்ன ஆச்சு, சரிவா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்கள கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து கரெக்டா பிடிச்சிடுறான். ஹீரோ நாங்க வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ கால் பண்ணிருப்பாங்க போல, அட்ரஸ் அமுச்சு விட்டாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா அவன் வந்துட்டான். எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு நான் இனிமேட்டு இவங்களை பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லிடுறாங்களா. ஆனா அவன் விடுற மாதிரி இல்லையே, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், வீடு வீடுன்னு சொன்னாலும் ஹீரோ கேட்கல. டக்குன்னு ஹீரோயினை தூக்கிட்டு நான் தான் பாத்துக்கிறேன் சொல்றேன்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறானா. ஹீரோயினும் அதான் சொல்றாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஹீரோட கிளம்பிடுறாங்க. இப்ப கார் கிட்ட தான் போயிருக்காங்க. காருக்குள்ள ஏறும் போது தான் ஹீரோயின் சொல்றாங்க, என்ன யாரோ ட்ரக் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்கு நீ வேணும் அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு அப்படியே கார்ல விழுந்துடுறாங்க. உன்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா, கொஞ்சம் இன்டென்ஸா பண்ண முடியுமா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அவன் சொல்றான், எனக்குன்னு 3 ரூல்ஸ் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் ரூல் நானும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றதுக்குள்ள நான் கன்ஃபார்ம் பண்றேன், நீ ஆக்டிவேட் பண்ணு அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்லிடுறாங்களா. அப்ப ஹீரோயினை கிஸ் பண்றாங்க. அந்த டைம்ல அவன் பெயின் ஃபீல் பண்றான். இந்த சீன் தான் நம்ம இன்ட்ரோல பாத்திருப்போம். என்ன விஷயம்னா, ஹீரோக்கு ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராம்ல சின்ன பக் இருக்கும். எப்பெல்லாம் ஹீரோ எக்ஸைட் ஆகுறாரோ இல்ல இன்டிமேட்டா இருக்காரோ அப்பெல்லாம் அவனுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் ஹீரோக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருப்பாங்க. ஆனா அது இன்னும் ரிசால்வ் ஆகல போல. இப்போ அந்த பெயின் ஃபீல் பண்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், இல்ல உனக்கு பெயினா இருக்குன்னா இதை விட்டுலான்னு சொல்றாங்களா. ஆனா அவன் விட மாட்டான். ஏன்னா ஹீரோயினை இப்படியே விட்டா அவங்களுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயத்துல அவன் கண்டினியூ பண்றான். உனக்கு உண்மையான காதல் கொடுக்கறது, முழுமையான சந்தோஷம் கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு தேவை, உனக்காக எந்த வழியும் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அங்க ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா இருக்காங்க. அடுத்த நாளும் விடியுது. ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு ஆசையா பாத்துட்டே இருக்காங்க எப்ப எழுந்துப்பாங்கன்ட்டு. பக்கத்துல பிரேக்ஃபாஸ்ட் வேற பண்ணி வச்சிருக்காங்க போல. ஹீரோயினுக்கு பிடிச்ச ஆப்பிள் பை தான். இப்ப ஹீரோனை எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போதே ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு, எழுந்துட்டீங்களா, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. இல்ல எனக்கு உடம்பு மட்டும் தான் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லும் போது, ஆமா நேத்து நடந்தது அப்படிதான், அதனாலதான் உங்களுக்கு உடம்பு வலிக்குது, நான் நேத்து நடந்ததுக்கான எல்லா டேட்டாவும் எடுத்து வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் இருக்கும்போது நான் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படி சொல்லணும். உடனே இவங்க வாயை மூட்டி, நெக்ஸ்ட் டைம்லாம் கிடையாது, ஆல்ரெடி நேத்து பண்ணது ஒரு எமர்ஜென்சிக்காக தான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கு மறுபடியும் அவன் ஒரு மாதிரி சேட் ஆறானா. சரி ஓகே, நீ எலக்ட்ரோலைட் வாட்டர் குடிச்சியா, உனக்கு அதுதான் ரீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும், நீ நிறைய குடிக்கணும்னு சொல்றாங்களா. நானும் குடிக்கிறேன், உங்களுக்கும் விட்டமின்ஸ் தேவையில்ல, அதனால தான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு அதையும் குடுக்குறாங்க. ஆப்பிள் பையா, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு ஆப்பிள் பை பிடிக்கும்ட்டுனா, இல்ல எனக்கு தெரியும் அப்படி சொல்றாங்க. இது உனக்கு தான் அப்படி சொல்லி குடுக்குறாங்களா. அப்ப ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்களா. என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா, உன் கண்ணு தான் பாக்குறேன், உன் கண்ணு எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க. என்ன ட்ரக் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக. முன்னாடி கூட ஒரு நியூஸ் போச்சு இல்லையா, ரெட் டியூன் ஒரு ட்ரக் வருது அப்படின்ட்டு, அந்த ட்ரக் தானா அப்படின்னு சொல்லி பார்க்க போயிருக்காங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, இதை விட அது 2 மடங்கா இருக்கு, இது வந்து ரெட் டியூ கிடையாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, உங்க உடம்புல இது இன்னும் 40% இருக்கு, உங்க பார்ட்னரை பக்கத்துலயே வச்சுக்கோங்க, எப்ப வேணா பிளேர் அப் ஆகும் அப்படின்ட்டு சொல்லி விட்டுறாங்க. இதை நினைச்சிட்டு ஹீரோயின் வெளில வந்தா ஹீரோ அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்களா. ஹாய் அப்படி சொல்லிட்டு, என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படி சொல்லி ரிப்போர்ட் வாங்குறாங்களா. ஆனா அவங்க தரமாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே சரியாயிடுச்சா, நான் நார்மல் ஆயிட்டேன்னா, அதனால நம்ம வீட்டுக்கு போலாம், நீ எனக்கு சமைச்சு தர சொன்னல, அதனால ஃபர்ஸ்ட் போய் கிராசரி வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டு கிராசரி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா. அங்க ஹீரோயினுக்கு பிடிச்ச எல்லா இன்கிரீடியன்ட்டும் பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் கேக்குறாங்க, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது எனக்கு பிடிச்சதெல்லாம் அப்படின்னு கேட்டா, ஹீரோ நினைக்கிறாரு அவர் ஃப்ரீயா இருக்கிற டைம் எல்லாம் ஹீரோயினுக்கு என்ன பிடிக்காதுன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்றது அவரோட வேலை. அப்படியே இவங்க போயிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல நின்னுட்டு, உனக்கு எப்பவுமே எலக்ட்ரோலைட் வந்து தேவைப்படும், இந்த ரிங் போட்டுக்கோ, இது என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, சோ நீ இதை வாங்கிட்டு இதை ஸ்கேன் பண்ணனா பே ஆயிடும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதே மாதிரி அவரும் பண்ணி பார்த்தா அது பே ஆயிடுது. வாவ் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த நைட்டு ஹீரோயின் புக் எல்லாம் படிச்சுட்டு அதை புக் ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்காக வர்றாங்க. அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு ஃபிளேர் அப் ஆயிடுது. கரெக்டா ஹீரோ தான் வந்து பிடிச்சிடுறாரு. அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு போய் கட்டில போட்டு கிஸ் பண்றாரா. ஹீரோயின் வேணா சொல்றாங்க, ஆனா அவர் விடுற மாதிரி தெரியல. அப்படியே அவங்க இன்னும் ரொம்ப க்ளோஸா போயிட்டு அப்படியே இன்டிமேட்டா இருக்காங்க. அப்படியே அந்த நைட்டு வைல்டா போக அடுத்த நாள் விடிஞ்சிடுது. ஹீரோயின் எழுந்து பார்த்தா ஹீரோ காணோம். சரி எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்தா அங்க சமைச்சிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, இது என்ன எல்லா ரோபோட்ஸும் தாண்டி இவன் மட்டும் தனியா இருக்கிறான், இவனுக்கு மூச்சு காத்து இருக்குது, ஹார்ட் பீட்ஸ் இருக்குது, இவனுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் பெருசா வித்தியாசமே இல்லையே, எப்படி இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவனை திரும்பிட்டு, எழுந்துட்டீங்களா நேத்து நைட்டு அப்படின்னு ஏதோ சொல்ல வரானா, அதை பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி உங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, சரி நான் லைப்ரரி போறேன், இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, என்னோட உடம்புல என்ன ட்ரக் இருக்குன்றத பத்தி நான் ஆராய்ச்சி பண்ண போறேன் சொல்றாங்களா. அப்ப ஹீரோ, லைப்ரரினா என்ன அப்படின்னு கேக்குறாங்களா. உங்ககிட்ட ஒரு டேட்டா சென்டர் இருக்கா, இல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கா. ஹியூமன்ஸ்னால எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கிட்ட வச்சுக்க முடியாது இல்லையா, அதனால எல்லாத்தையும் புக்ஸ்ல வச்சிருப்பாங்க, அந்த எல்லா புக்கும் இருக்கிற ஒரு இடம் தான் லைப்ரரி அப்படி சொல்றாங்க. அப்ப நானும் வரவா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதுக்கப்புறம் வேற வேலையும் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் தனியா போறாங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. ஹீரோயின் ரிட்டர்ன் வரும்போது அங்க ஒருத்தவங்க வந்துட்டு, எங்க பாஸ் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் பெருசால பயப்படல,
உங்க பாஸ் பேர் என்ன, நோலனா அப்படின்ட்டு கேக்குறாங்களா. இந்த நோலன்றவன் ஹீரோயினுக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் இருந்தாங்களா, இவங்க 2 பேருக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் போல. அந்த பையனுக்கு ஏதோ மெடிக்கல் ஆக்சிடென்ட் நடந்திருக்க போல, அதுக்கு இவன் தான் காரணம்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயினுக்கு இவன் மேல படுக்கவும் இப்ப ஹீரோயினும் எந்த பயமும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா அவனை பார்க்க போறாங்க. என்ன விஷயம்ட்டு டக்குன்னு சொல்லி, எனக்கு தெரியும் என்ன நீ ரொம்ப ஸ்பை பண்ற, ஏன்னா ட்ரோன் ஸ்பை கேமரா வச்சுட்டு என்ன பாக்கிறதுல எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. உனக்கு என்ன வேணும் டக்குன்னு கேளு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு வந்து ஹார்வெஸ்டிங் ரோபோட் நீ பண்ணிட்டு இருந்த இல்லையா, அதுல ஒரு பேட்ச் ஃபுல்லா நீ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஹார்வெஸ்டிங் ரோபோட் உனக்கு எதுக்கு அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆமா அது எனக்கு வேணும், நான் ஒரு ட்ரக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்களா. ஓ இந்த ட்ரக் எல்லாம் நீ தான் இல்லீகலா பண்றியா, நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நீ மக்களை வந்து சேவ் பண்ணதா பாக்கணும், எப்போ நீ இப்படி தப்பான ஆளா மாறின அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான், எல்லாரும் காசுக்காக மாறதா செய்வாங்க, எனக்கும் காசு தேவை இருக்கு, எல்லாரும் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் கோவப்பட்டுட்டு, உனக்கு தேவையான ஹார்வெஸ்டிங் ரோபோ செய்யறதுக்கு வேற டேலண்டான பீப்புளா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோ, என்ன விட்டுரு அப்படி சொல்லி அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப அவனும், இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கலனா இந்த ட்ரிங்க் குடி, இந்த ட்ரிங்க்ல வந்து 2 மாத்திரை கலந்துருக்க, உன்னால டாலரேட் பண்ண முடியுமான்னு பாத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயினும் டக்குன்னு அதை வாங்கி குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப பக்கத்துல இந்த லேடியோ சொல்றாங்க, சார் நீங்க அவங்களுக்கு ரிலீஃப் டேப்லெட் தானே கொடுத்தீங்க, அதை நீங்க நேராவே கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு உங்களை இவ்வளவு கெட்டவனா காமிச்சிக்கிறீங்க அப்படின்றாங்களா. அதுக்கு அவன் சொல்றான், நான் வந்து டைரக்டா கொடுத்திருந்தா கண்டிப்பா அவ குடிச்சிருக்க மாட்டா, அவளுக்கு என் மேல ஆல்ரெடி ரொம்ப கோவம் இருக்கு, இப்போதைக்கு அவளை ரிலீஃப் பண்றது மட்டும் தான் நமக்கு தேவை அப்படின்ட்டு சொல்றான். இவன் நல்லவனா கெட்டவனானே தெரியல. இப்ப ஹீரோயின் தனிமையில ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, பழைய எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவனால ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அவனை இவங்க அடிச்சது அது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாங்க. வந்த உடனே, என்ன நீ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு வந்தியே, உனக்கு பரவாயில்லையா, ஏதோ இடிக்கல இல்ல அப்படின்ட்டு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவோ, உனக்கு சிரிக்க வேணானா நீ சிரிக்காத, சோகமா இருந்தா பரவாயில்ல அப்படியே இரு அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் அவங்க மேல சாஞ்சுக்கிறாங்க. எனக்கு ஒருத்தரோட ஞாபகம் வந்துட்டே இருக்கு, அவரை நான் திருப்பி பார்க்க முடியாது நல்லாவே தெரியுது, இருந்தாலும் அவரோட ஞாபகம் மட்டும் தான் இருக்கு, நீ சொல்லி இப்ப அவனை நான் மறக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அவனும் யோசிச்சுட்டு, ஆமா நீ மறந்துரு, இப்போ உனக்காக நான் இருக்கேன், எப்பவுமே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. திரும்பி பார்த்தா ஹீரோயின் தூங்கிடுறாங்க, அதெல்லாம் கேட்கல போல. அதை பார்த்துட்டு அவனும் சிரிச்சுட்டே, உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன், மனுஷங்க மாதிரி என்னைக்கும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த ட்ரக்கோட பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றதுக்காக பார்த்தா ஆல்ரெடி அது 0க்கு டிராப் ஆயிடுச்சு போல. அந்த டாக்டர் ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க, நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா, உங்க சைட்ல இருந்து ஏதாவது சாப்பிட்டீங்களா, இவ்வளவு டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஒருவேளை அவன் கொடுத்த ட்ரிங்க்ல தான் அதெல்லாம் இருந்திருக்குமா, அவன் கிட்ட ஆன்டிடோட் இருந்துச்சா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, உங்களுக்கு இந்த ஆன்டிடோட் கொடுத்தது அந்த பையன் நான் மெடிக்கல் ஸ்டூடெண்டா அப்படின்னு கேக்குறாங்களா. அவங்க யாரு, உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு அவனை பிடிக்காது, அவன் என் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு ரிலீஃபாவே இருக்கு, என்ன தவிர வேற யாரும் அவ கூட நெருக்கமா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு அவனும் வீட்டுக்கு போறான். இது எல்லாத்தையும் அந்த நோலன் இருக்கான் இல்லையா, அவனும் கவனிச்சுட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கம்பெனிலே போய் சேர்ந்துக்கிறாங்க அந்த டக் ஏஐ டக் பண்றதுக்காக. அதனால கொஞ்ச நாள் வீட்டுக்கு கூட வராம இருக்காங்க. அப்ப ஹீரோ தான் தனிமையிலே இருக்காங்க, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாங்க. அங்க இருக்க பாட்டில் எல்லாம் கலர் அடிச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஹீரோயின் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் 2-3 நாள் கழிச்சுதான் வீட்டுக்கே வராங்க போல. வரும்போதே அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க, கொஞ்சம் ஒர்க்ல இருந்து ஆஃப் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு வா, என்கிட்ட அந்த டக் இருக்கு, அதை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போன் கட் பண்றாங்களா. இப்ப ஹீரோயின் வரதை பார்த்தோன்னே ஹீரோ அப்படியே துள்ளி குதிச்சுட்டு வராரு. நீங்க வந்துட்டீங்களா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, உங்களுக்கு நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றேன் சொல்றாங்களா. இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் வெளியில போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. மறுபடியும் வெளில போறீங்களா அப்படின்னு கேட்டா ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்ன இவன் இவ்வளவு லோன்லியா இருக்கானா, மத்தவங்களோட தனிமையை போக்கத்துக்காக தானே இவனை கூட்டிட்டு வந்தோம், ஆனா இவனே இவ்வளவு தனிமையா இருக்கும் போது பாவம் இல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோ கிட்டயும், ஆமா நீ உன்னை ஸ்லீப் மோட்ல போடலையா, நான் வீட்டுல இல்லாத போது நீ இப்படிதானே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, இல்ல எனக்கு ஞாபகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நான் உனக்கு 4 நிமிஷம் தரேன், அதுக்குள்ள நீ ரெடி ஆயிட்டு நம்ம 2 பேரும் வெளியில போறோம் அப்படின்னு சொல்றாங்களா. முதல்ல அந்த காலரை கழட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டு இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறாங்க. அவ ஹீரோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா போல. பார்த்தோன்னே வா யாரடி இது ஹான்சமான பையன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா. ஹீரோ நினைக்கிறாரு என்னோட ரோபோ பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்கன்ட்டு, அதனால கையெல்லாம் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனா அவங்க டக்குன்னு என்னோட டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் இருக்காங்களா, அவங்களோட பையன் சொல்றாங்க. அவ்வளவுதான் ஹீரோட மூஞ்சி சுருன்னு ஆயிடுது. அங்க அந்த டக் இருக்கிறதே பார்த்துட்டு சரி நான் அதை பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அதை போய் கொஞ்சிட்டு இருக்காரா. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு, என்ன உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சு போல, அவன் பணக்காரன் ஆறான் அப்படின்னு சொன்னா. ஆமா அவன் பணக்காரான நானும் தானே, அவன் கிட்ட இருக்கிற 5% ஷேர் என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி நீ தான் இவ்வளவு பணக்காரி ஆயிட்டே, இப்ப நீ கெரியர்லயே நல்லா ஷைன் ஆயிட்டு இருக்க, அதனால இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க வேண்டியதானே, பேசாம இந்த பையனே உன் பாய் ஃப்ரெண்டா வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்களா. இதை கேட்ட உடனே ஹீரோ கையில இந்த டக்கா கீழே போட்டுறாரு. அவங்க ஃப்ரெண்டு வேற, என்னடி நம்ம இவ்வளவு ஸ்லோவா பேசிட்டு இருக்கோம், அவனுக்கு எப்படி கேக்குதுன்னா, ஐயோ அவன் ரொம்ப தூரத்துல இருந்து பேசினா கூட கேட்கொண்டி, இதெல்லாம் கொஞ்ச நாள் நீ பேசாத அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டு இப்ப டீ சர்வ் பண்றாங்களா, அது ரொம்ப சூடா இருக்கு. ஹீரோ கிட்டே ஒண்ணு குடுத்துறாங்க. அவன் யோசிக்கிறான், எலக்ட்ரோலைட்டை தவிர வேற ஏதோ குடிச்சது இல்லையேன்ட்டு. அப்ப ஹீரோயின் உடனே எடுத்து வச்சுட்டு, அவன் சூடாலாம் ஏதோ குடிக்க மாட்டான்னு சொல்லிடுறாங்க ஃப்ரெண்டு கிட்ட. இப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்றா, இங்க இருக்கிறது 2 பெட்ரூம் தான், என்னோட ஃபியான்சியோ வராங்க, அதனால என்னோட ஃபியான்சி
துளசியும் இவனும் ஒரு ரூம் இருக்கட்டும், நம்ம 2 பேரும் ஒரு ரூம்ல படுத்துக்கலாம் சொல்லும் போது அவன் சொல்றான் இல்ல நான் இவளோட தான் படுத்துப்பேன் அப்படின்ட்டு. அவளும் யோசிக்கிறா கரெக்ட் தான், இந்த ரோபோ வந்து இப்ப அவனோட இருந்தா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிட்டு ஓகே நானும் இவனோட படுத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் ஒன்னா படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரூம்ல பார்த்தா ஹீரோ கிட்ட ஒரு பிளாங்கெட் கொடுத்து நீ கீழே படுத்துக்கோ, நான் இங்கதான் படுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு இனிமேட் நான் உனக்கு தேவையில்லையா, நீ இப்பெல்லாம் வீட்டுக்கே சரியா வரது இல்ல, சாப்பிடுறது இல்ல, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்காரா. ஹீரோயின் ஏதோ பதில் சொல்லனால தூங்கிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் திரும்பிட்டு என்ன எல்லாம் பேசி முடிச்சிட்டியா, மேல வா, இங்க கீழே கோல்டா இருக்குல்லன்னு சொன்னா ஹீரோவும் மேல வந்துட்டு நான் உன் கூட பெட்ல படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா படுத்துக்கலாம்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் அப்படியே கண்ணத்தை தொடுறாங்க. ஹீரோவும் அடுத்த லெவல் போறதுக்கு மூட்லாம் செட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்தா நான் டயர்டா இருக்கேன், இப்போதைக்கு நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு மட்டும் தான் தூங்க போறோம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஹீரோ கேக்குறாரு இனிமேட்டு நம்ம வாழ்நாள் முழுக்க கட்டி பிடிச்சிட்டு தூங்க போறோமான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்களா. அதோட அவ்வளவுதான் அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஹீரோயின் கிட்ட வேற சொல்றாரு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், என்னோட ஹார்ட் பீட் வேற நல்லா ரைஸ் ஆயிட்டு இருக்கு, டச் பண்ணி பாரு அப்படின்ட்டு சொல்றாங்களா. என்னது ஹார்ட், அவன்கிட்ட தான் ஹார்ட்டே கிடையாது அப்படி சொன்னா. இல்ல தொட்டு பாருங்க ஹார்ட் பீட் கேக்குன்னு சொன்னா ஆமா நிஜமாலே கேக்குது போல. சரி ஓகே நம்ம 2 பேரும் இப்ப தூங்கலாம், நாளைக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. அப்ப ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க இவன் நிஜமாலே டிஃபெக்டிவ் ரோபோ தான் போல, எல்லா ரோபோ மத்தவங்களுக்கு தான் கம்பெனி கொடுக்கும், ஆனா இவனுக்கு நான் கம்பெனி கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுட்டே தூங்குறாங்க. அடுத்த நாள் விடியுது, அவன் எழுந்த உடனே எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் போல, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வேற சொல்றாங்க ஐயோ நீ என் வீட்டுக்கு வந்துற, எனக்காக ஷெஃபா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்களா. கிளம்பும் போது ஹீரோக்காக 2 முட்டை கொடுக்குறாங்க, டக்கு முட்டை. அந்த முட்டை 4 நாள்ல பொரிஞ்சிடும் போல, அதுல இருந்து டக்கு வரும், உனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி கொடுக்குறாங்களா. அதை அவர் ரொம்ப பத்திரமா வச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க அது கீழே போட்டாலும் உடையாது, எதுக்கு நீ அது அவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டக்லிங்க பார்க்க போறேன், எந்த ஒரு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது அது நம்ம மனசுல ஆழமா இருக்கும். அப்படிதானே ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் கண்ணை திறக்கும் போது பார்த்திருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருந்து கிளம்பி 2 பேரும் ஷாப்பிங் போறாங்க, வின்டர் க்ளோத்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னதுன்னு கேட்டா ஹீரோக்காக எலக்ட்ரோலைட்ல ஸ்ட்ரா போட்டு கொடுத்து நீ எப்படி குடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இதுல ஒரு ரோபோட் மியூசியம் இருக்கு. ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கம்பெனில மேனுஃபேக்சர் பண்ண ரோபோட்ஸ் தான் வந்து இங்க மியூசியம்ல வச்சிருக்காங்க. நாங்க இதை சேல் பண்ண போறோம். மாடல் நம்பர் வந்துட்டு PWL. மொத்தமா 99 ரோபோட்ஸ் இருந்து 001ல இருந்து 99 வரைக்கும் 99 ரோபோட்ஸ் இங்க இருக்கு. இது எல்லாமே நாங்க சேல் பண்ண போறோம்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க 001ல இருந்து 099 அப்பனா மொத்தமா 99 ரோபோட்ஸ் மட்டும் தான். ஆனா இவனோட வெர்ஷன் 000. எல்லா ரோபோவை கம்பேர் பண்றதோட டெக்னாலஜில ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேட்பாரா இவங்களும் நானும் ஒன்னா அப்படின்ட்டு. ஹீரோ டீஸ் பண்ற மாதிரி நீ இவங்கள ஒரு ஆள் கிடையாது, நீ என்னோட ரிலேட்டிவ் பையன் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. கேட்ட உடனே ஹீரோ கொஞ்சம் கடுப்பா தான் ஆகுறாரு. இப்ப 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்களா. அந்த கடுப்புல வந்த ஹீரோயினை பிடிச்சி செவுத்தல்ல தள்ளிட்டு பாத்துட்டே இருக்கேன், என்ன சும்மா உங்க ரிலேட்டிவோட பையன் சொல்றீங்க, என்ன தொடவும் மாட்டீங்க, 2 நாளா இப்படிதான் சுத்திட்டு இருக்கீங்க, என்ன என் மேல இந்த ஆசைலாம் உங்களுக்கு கம்மி ஆயிடுச்சான்னு சொல்லி கேக்குறானா. அதுக்கு ஹீரோனை யோசிச்சுட்டு இவன் என்ன இதெல்லாம் பேசுறான், இப்பெல்லாம் பேசுறதுக்கு இவனுக்கு ப்ரோக்ராமே பண்ணலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாவே ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி எக்ஸைட் ஆயிடுறான். ஆனா இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம், அவங்க தயாரிக்கிற எல்லா ரோபோட்க்கும் ஹியூமனுக்கு எந்த ஒரு காசும் பண்ணக்கூடாதுன்றதுனால அவங்களுக்கு 3 ரூல்ஸ் வச்சிருப்போம். அதுல முதல் ரூல் அவங்களா ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணி இன்டிமேட்டா இருக்கக்கூடாது. செகண்ட் ரூல் அவங்களா இனிஷியேட் பண்ணி கிஸ் பண்ணக்கூடாது. அவங்களா இனிஷியேட் பண்ணி லவ் கன்ஃபஸ் பண்ணக்கூடாது. 3 ரூலும் எந்த ஒரு ரோபோட்ஸும் மீற முடியாது நினைச்சுக்கிட்டு ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்களா. ஹீரோ அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் எக்ஸைட் ஆயிட்டு அப்படியே ஹீரோனை கிஸ் பண்ணணும்னு தோணிட்டு தான் இருக்கு. இப்ப ஹீரோயின் வேணுனே வம்புக்குன்னு ஹீரோவை பார்த்துட்டு என்னப்பா பண்றது, உன்னாலதான் என்ன ரூல் மீறி கிஸ் பண்ண முடியாது இல்லட்டு சொல்றாங்க. ஹீரோ குழந்தை மாதிரி இல்லையா அப்படி சொல்லிட்டு ஷோல்டர்ல சாஞ்சிக்கிறாங்களா. அந்த இடத்துல ஹீரோவை தள்ளி விட்டு கிஸ் பண்றாங்க. அப்படியே ஹீரோ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பெட்டுக்கு கூப்பிட்டு வராங்களா. அப்போ ஹீரோ சொல்றாரு நடி வெளியே நீங்க என்ன கிஸ் பண்ணீங்க தானே அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின்ல ஆமா இதுக்கு மேல உனக்கு தோணுச்சுன்னா நீ கூட எனக்கு எப்ப வேணாலும் கிஸ் பண்ணலான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் ஹீரோக்கு குச்சால் ஆயிடுது. ஹீரோயினை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி ஊருண்டு பெரண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு ஹீரோயின் குளிச்சுட்டு வந்தா ஹீரோ தான் உட்காந்துட்டு ப்ளோ ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம 2 பேர் தூங்கலாமா டைம் ஆச்சுன்னு கேட்டா இன்னைக்கு தூங்குறோம், நான் ரொம்ப டயர்டா இருக்க, தூங்க மட்டும் தான் சேரும்னு சொல்றாங்க. ஓகே சொல்லிட்டு படுக்கிறாங்களா. அப்ப நாளைக்கு அப்படி கேட்டா நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்றாங்களா. அவன் யோசிச்சு பாக்குறான் இந்த மாதிரி தான் இவங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க, ஆனா நெக்ஸ்ட் டைம் பண்ண விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு டேட்டாலாம் அப்படிதான் காமிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியா படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்களா. அப்ப ஹீரோயின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க இன்னைக்கு நமக்கு எந்த வேலையும் கிடையாது, ஸ்ட்ரைட்டா என்னோட கல்லிகை பார்க்க தான் போறோம் அப்படி சொல்றாங்களா. தெரியும் அந்த கல்லிக் தானே, ரொம்ப நல்லா படிச்ச பையன், உங்க கிளாஸ்மேட் அப்படி சொல்லிட்டு உங்க கூட எந்த பையன் இருந்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினோட கிளம்பி போறாங்க. போனா அந்த பையன் பெட்டி படிக்கெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்கானா. என்னடா பண்றேன்னு கேட்டா
சொல்றான், நான் வேலையை விட்டுட்டேன், இதுக்கு மேல இந்த இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோனும் ஷாக் ஆயிட்டு, ஏன்டா இப்படி சொல்ற, இப்பதானே PWL வந்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது இஷ்யூனா நீ தானே பாக்கணும்னு சொல்றாங்களா. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல ஆல்ரெடி அது இஷ்யூல தான் போயிட்டு இருக்கு, எனக்கு தெரியும், அதை வந்து லான்ச் பண்ண வேணான்ட்டு நான் தான் சொன்னேன், அவர் கேட்கவே இல்லை, அதனால தான் நான் வேலையை ரிசைனே பண்றேன். அப்படி என்னடா ஆச்சுன்ட்டு கேட்டா, நம்ம கொடுக்குற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அது ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வேற மாதிரி நடந்துக்குது. இப்போ இந்த பாக்ஸை புடின்னு சொன்னா அதை கிழிச்சு தூக்கி தூர போட்டுடுது. இந்த மாதிரி தான் கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இந்த ரோபோட்ஸ் எல்லாம் வாங்கின பிறகு அது யூசருக்கு எவ்வளவு தொல்லை பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ பார்த்துட்டு, ஹீரோ கூட இதே மாடல் தான், ஒருவேளை அவனும் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் பண்றானான்ட்டு ஹீரோனை கேட்டா, அவங்க சொல்றாங்க, இல்ல இந்த எல்லா ரோபோ விட இவன் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கான், இவனால மனுஷங்களோட ரொம்ப ஈஸியாவே மிங்கிள் ஆக முடியுது, சில நேரங்கள்ல மனுஷ மாதிரியே பண்றான், எப்படி இவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான்னா, இங்க வந்து 99 ரோபோட்ஸ் தான் மேனுஃபேக்சரே பண்ணிருக்காங்க, ஒருவேளை இந்த ரோபோட்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணவே இல்லையா அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோனுக்கும் அதே டவுட்டா வருது. அப்படி பண்ணலன்னா யார் இதை இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்கன்னு கேட்டா, இந்த விஷயம் தான் எனக்கும் புரிய மாட்டேங்குது, இங்க கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, கஷ்டமானது தான், ஆனா இம்பாசிபிள் கிடையாது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடியே இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறாங்களா. என்னப்பா இந்த கம்பெனி விஷயம்லாம் நீ வெளில பேசிட்டு இருக்கியா, என்னதான் வேலை விட்டு போனாலும் கான்பிடென்ஷியலிட்டி ஒன்னு இருக்குல்ல, அதனால நீ அதெல்லாம் பேசக்கூடாது சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வேற வந்து பேசிட்டு இருக்கான், நீ இந்த வேலை விட்டு போனதுல இருந்து எனக்கு வேற ஆளே கிடைக்கல, நீ தான் வேணும் வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறானா. அதுக்கு ஹீரோயின கோவமா, இந்த மாதிரி டிஃபெக்டிவ் பீஸ்லாம் நீ விற்காத, நம்ம கம்பெனியே ஒரு பெரிய லாஸ்ல போய் விழுந்துரும், இல்ல இந்த சேல்ஸ் எல்லாம் நிறுத்து அப்படின்ட்டு சொல்றாங்களா. அந்த பேச்சு வந்து வாக்குவாதமா மாறுது. ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு. இப்ப பார்த்த உடனே டக்குன்னு கிட்ட வந்துட்டு, ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ஆபத்து பண்ற மாதிரி நீங்க நடந்துட்டு இருக்கீங்க, அதனால நான் உங்களை அடிச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்றான். அவனும் இந்த டிஃபெக்டிவ் பீஸ்லாம் இன்னும் நீ வச்சுட்டு இருக்க, இதை துரத்தி விடு அப்படின்ட்டு சொல்றானா. உடனே கோவம் வந்துடுது, அதனால ஹீரோவே அடிச்சிடுறான். அப்ப ஹீரோ யோசிக்கிறாங்க, இவனா நம்ம கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அடிச்சிட்டான் அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதே விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கான், எனக்கே இவ்வளவு கோவம் வந்துச்சு, நான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சுத்தி எந்த ஆம்பளைங்க இருந்தாலும் எனக்கே இப்படி பிடிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். கார்ல ரெண்டு பேரும் இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் யோசிக்கிறாங்க, ஒருவேளை இவனோட கிரியேட்டர் வந்துட்டு அந்த நோலனா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டவும் கேக்குறாங்க, உனக்கு நோலனை தெரியுமான்ட்டு. அதுக்கு அவன் சொல்றா, இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் அவங்க உங்களோட கிளாஸ்மேட் மட்டும் தான் அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஓகேன்ட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இன்னும் கடுப்பா தான் இருக்காரு. ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காரு, இவளுக்கு எப்பதான் வந்து என் மேல மட்டும் ஆசை வருமோ எனக்கு தெரியல, இவளோட வாழ்க்கையில என்னோட சேர்த்து நிறைய ஆளுங்க இருக்காங்க, ஆனா என்னோட வாழ்க்கையில இவ மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்புல கார் ஓட்டிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயின் அவங்க வேலையை முடிச்சுட்டு வெளில வராங்களா. அவங்க ஃப்ரெண்டும் அவங்க கூட வந்துட்டு இருக்காங்க. எங்கடி உங்க காரு என்ன டிராப் பண்ணலையான்ட்டு ஹீரோயின் கேட்டா, ஆல்ரெடி உன்னை பிக்கப் பண்றதுக்கு தான் உன் ஆள் அங்க உட்காந்துட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் ஹீரோயினுக்காக ஸ்கார்ஃப் எல்லாம் வச்சுட்டு ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினும் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்களா. அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்ட் டக்குன்னு கேட்டுறாங்க, இவன் ரோபோ தானா அப்படின்ட்டு. அது கேட்ட உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்களா. எனக்கு தெரியும், முன்னாடில இருந்தே தெரியும், அவன் அன்னைக்கு டின்னருக்கு வந்தாலே அப்ப சாப்பிடவோ இல்ல தண்ணியை குடிக்கல, அப்ப ரோபோன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என்னதான் அவன் ஒரு ரோபோவா இருந்தாலும் அவன் கண்ணிலே தெரியுது அவன் மேல எவ்வளவு லவ் பண்றான், எவ்வளவு காதல் வச்சிருக்கான்றது எனக்கு தெரியுது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின்ல, இவனுக்கு இந்த எமோஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சதுதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. சொல்ல அப்படிதான் நீ நினைக்கிறியா, முன்னாடி உன்னோட ஃபர்ஸ்ட் லவோட சேர்ந்துட்டு நீங்க அதுதானே எதிர்பார்த்தீங்க, ரோபோக்கு அதோட உண்மையான ஃபீலிங்ஸ் வரணும்ட்டு, இப்போ அதுதானே நடந்துட்டு இருக்கு அவன் கிட்ட அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் பழைய எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்களா. ஆரம்பத்துல இருந்தே ஹீரோயின் கிட்ட எவ்வளவு கேரிங்காவோ லவ்விங்காவோ இருந்திருக்கா, எவ்வளவு பிடிச்ச மாதிரி நடந்திருப்பான் அப்படிலாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ பாத்துக்கிட்டே வராங்களா. அப்ப ஹீரோ கையில இருக்க ஸ்கார்ஃப் போட்டுட்டு, ரொம்ப குளிர், இதை போட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் டக்குன்னு கேட்டுறாங்க, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்ட்டு. எனக்குன்னு சொல்லிட்டு நிக்கிறானா. நான் சொல்லக்கூடாது இல்ல, என்னோட தேர்ட் ரூல் அதானே அப்படின்ட்டு சொல்றான். உன்னோட ரூல் எல்லாத்தையும் பைபாஸ் பண்றதுக்கு நான் உனக்கு ஆர்டர் கொடுத்துறேன், இப்ப சொல்லு உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டா, எனக்கு உன்னை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சி தூக்கிட்டுலாம் சுத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும், அதாவது ஒரு மனுஷனை ஒரு ரோபோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வேலைக்கு போனாலும் விடுறது இல்ல, ஹீரோயினுக்காக லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க கலீக்ஸ் எல்லாம் ஹீரோயினை பிடிச்சி கலாச்சிட்டு இருக்காங்க, என்ன உங்களுக்கு லஞ்ச் எல்லாம் வருது போல, அதுவும் செஞ்சவரே கையோட எடுத்து வந்து டெலிவர் பண்றாரு போலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் உடனே ஹீரோவை பிடிச்சி காருக்குள்ள தள்ளி அப்படி நச்சு நச்சு நிச்சடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவன் கேக்குறான், இது ஒர்க்கிங் அவர் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னா, யாரும் ஜன்னல் இருந்து எட்டி பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். என்னமா பிக்கப் ஆயிடுச்சு போலியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட கையெல்லாம் வேற பிடிச்சிட்டு, இவனோட ஸ்கின் பாரு எவ்வளவு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா நல்லாதான் இருக்கு, உன்னோட ஸ்கினை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. இருக்கோண்டி இருக்கும், ஹனிமூன் ஃபேஸ்ல இருக்கீங்களா, எப்படிதான் பேச தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் கிட்ட அவ கேக்குறான், உங்க ரெண்டு பேருக்குள்ள அது நடந்துடுச்சா அப்படின்ட்டு. உடனே இவன் நடுவுல ஸ்டெப் இன் பண்ணிட்டு, அதெல்லாம் எதுவும் நடக்கல, நான் ஒரு ப்ராப்பரான ரோபோ கிடையாது, கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கு, அதனால நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்னு சொல்றான். கேட்ட உடனே ஹீரோனுக்கு கோவம் வருது, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. உடனே அவங்க ஃப்ரெண்டும் சரி நீங்க பேசுங்க, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோவோ இல்ல அந்த மாதிரி நடந்துச்சுன்னு பேசினா அவங்களை ஜட்ஜ்மெண்டலா பாப்பாங்கன்றனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்றாங்களா.
அதுக்கு ஹீரோயின் டக்குன்னு கேக்குறாங்க, நீ பொய் சொன்னியா இப்போ அப்படின்ட்டு. ஏன்னா ரோபோட்ஸ் வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் ப்ரோக்ராமே பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஹீரோவோ, இல்ல நான் பொய் சொல்லல, என்னோட சிஸ்டம் அலர்ட் பண்ணிச்சு, இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன்னா உன்னை ஜட்மெண்டா பாப்பாங்கன்ட்டு, அதனால தான் நான் பொய் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்றானா. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, இது வந்து ரோபோட்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனது, நீங்க எல்லாரும் போய் பேசக்கூடாது, இதெல்லாம் நீ இங்க இருந்து கிளம்பு, நீ பண்ண தப்புக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ ஒரு மூலையில உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன் ஹீரோயின் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்களா, ஹீரோ தான் தேடிட்டே வராங்க. ஒருவேளை அவன் ஸ்லீப் மோட்ல போயிட்டானா அப்படி சொல்லிட்டு தேடினா ஹீரோ பின்னாடியே வந்துட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, சாரி நான் இனிமேட்டு பொய்யே சொல்ல மாட்டேன், என்னோட அலர்ட் சிஸ்டம் ட்ரிகர் ஆனனால தான் நான் பொய் சொல்ல வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி விடு, இனிமேட்டு நீ எந்த ஒரு ரீசனுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஹீரோ ஒத்துக்கிறாரு. இப்படியே அங்க 2 பேரும் சமாதானமும் ஆகுறாங்க. இப்போ அங்க டேட் இருக்கு, அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்றாரு, இன்னும் 20 நாள் தான் இருக்கு டிசம்பருக்கு, நம்ம 2 பேரும் அந்த டேட்டா சென்டர் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் கிளம்பி அவங்க கலீக் இருக்காங்களே அவங்கள மீட் பண்ண போறாங்க. அப்ப அந்த கலீக் சொல்றான், நினைச்சது கரெக்ட் தான், இந்த ரோபோ சாதாரண ரோபோ கிடையாது, அது ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல பண்ணிருக்காங்க, சாதாரண மக்களோ இல்ல நீயும் நானும் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவு அதை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, அதை டெவலப் பண்ண அந்த டெவலப்பரால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அவனுக்குள்ள இருக்குன்றது அவனுக்கு கூட தெரியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா ஒரு ப்ரோக்ராம் யார் தான் எழுதிருப்பாங்கன்னே தெரியலையே அப்படின்ட்டு சொன்னா, டேட்டா லேயர்ஸ் தெரியுமா, அதை பத்தி ஒரு பேப்பரே எழுதிருக்காங்க, இந்த அதோட ரிசல்ட்லாம் இதுல இருக்கு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு திடீர்னு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் மட்டும் தான் இருக்கு, அது என்னன்னா ரொம்ப அதிக லெவல்ல எலக்ட்ரிசிட்டி வந்து அவன் மேல பாஸ் ஆயிருந்தா மட்டும் தான் இது இந்த எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். நீ கூட அவன் இன்டிமேட்டா இருக்கும் போது பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்றான்னு சொன்ன இல்லையா, அதுக்கு கூட ரீசன் இதுவா தான் இருக்கும், அவனுக்கு மேல கரண்ட் வந்து ரொம்ப அதிக லெவல்ல பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்க்கலான்னு போறாங்களா, அந்த டைம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு தான் பேசுறாங்க, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரோபோ கூட ரொம்ப நெருங்கி பழகல இல்ல, இந்த நியூஸ் பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் லிங்க் அனுப்புறாங்க. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரோபோட்ஸ் எல்லாமே அவங்க பார்ட்னரோட இன்டிமேட்டா இருக்கும் போது அந்த டேட்டாவை எடுத்து லீக் பண்ணி விட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அந்த கொல்லிக்கும் ஷாக் ஆயிடுறான், இந்த மாதிரி எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்லையே, நான் தானே இதை உருவாக்குனன்ற மாதிரி சொல்லிட்டு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினும் ஹீரோ பக்கம் வந்தா ஹீரோ சொல்றா, நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் லீக்கே பண்ணலன்ட்டு. அப்ப ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, ஏன்னா இவங்களை கூப்பிட்டு வந்து ஆல்ரெடி 2 months ஆயிருக்கும் போல, இந்த ரோபோட்ஸ்லாம் 1 week முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சோ அதுக்கு முன்னாடி தான் இம்ப்ளான்ட் பண்ணிருக்கணும் இந்த இல்லீகல் கோட் அப்படின்ட்டு நினைச்சிட்டு, உன் மேல எந்த தப்பு கிடையாது, இதை நீ லீக் பண்ணலன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இங்க வந்துட்டு பிரேக்கே எடுக்காம இவங்களுக்கு அந்த ரோபோவோட சோர்ஸ் கோட்லாம் இருக்கும் போல, அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்துட்டு இவங்களோட கல்லிக்கு எனக்கு கால் பண்ணி, உன்னை இன்னொரு தடவை பார்க்கணும், என்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் இருக்குன்னு சொல்றாங்க, இந்த இடத்துக்கு வந்து என்ன மீட் பண்ணணும்னு சொல்றாங்களா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் போறாங்க. பார்த்தா அங்க ஆல்ரெடி அவ இறந்து கிடக்கான். ஐயோ இவன் இறந்துட்டானே, என்ன ஆச்சுன்னு தெரியல சொல்லிட்டு வெளில வந்து அந்த இடத்துல நோலனும் இருக்கான். வேலையெல்லாம் செஞ்சது நீ தானா அப்படின்ட்டு ஹீரோயின் கோவமா கேட்டா, நான் கிடையாது, நான் கொலை பண்றதுனால எனக்கு என்ன பிரோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்லீவ் காமிக்கிறாங்க. வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, அவங்க கிட்ட இது மட்டும் தான் இருந்துச்சு, வேலை இது உனக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கலான்றனால தான் நான் எடுத்து வச்சிருக்கேன், இந்த பில்டிங்க நிறைய காப்ஸ் சரவுண்ட் பண்ணிட்டாங்க, அதனால முதல்ல நம்ம சேஃபான பிளேஸ்ல போய் பேசலாம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கூப்பிட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறான். அந்த இடத்துல தான் என்ன நடந்திருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும் இந்த விஷயத்த செஞ்சது, ஏன்னா இந்த கோட் பண்ணாங்க இல்லையா, அது வந்துட்டு இந்த கல்லிக் தான் பண்ணா, அதனால தான் அவன் செத்து போயிட்டான் அப்படி சொல்லிட்டு மொத்த பழியும் தூக்கி அவன் மேல போட பாத்துருக்காங்க. அவனோட ட்ராப்ல அடுத்தது நீயா தான் இருக்க அப்படின்ட்டு சொல்றான். நான் எதுவுமே பண்ணலையே, நான் வேலையை விட்டு வந்து 2 மாசம் ஆச்சுன்னு சொல்றாங்களா. இல்ல, உன்னோட சோர்ஸ் கோட்ல இருந்தா நிறைய கோட திருடி அவன் இதுல போட்டிருக்கான், அதுக்கு டெவலப்பர் நீ தான்றதோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த டைமுக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கும் இது புரிய வருது. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கால்வினோட ஆக்சிடென்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா, ஆமா இருக்கு, இதுவும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் பண்ணிருக்கான், அவனோட ஓன் தம்பியே வந்து அவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க இருக்க நர்ஸை வச்சுதான் இதை செஞ்சிருக்கான்னு சொல்றாங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா, அவன் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்தான், அதனால தான் அவங்க கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் போறாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவோட அண்ணா, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு, இவங்க 4 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க போல. இந்த அண்ணக்காரனும் தம்பியை வந்துட்டு வேணுட்டே ஒரு மெடிக்கல் ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் பண்ண வச்சு அவனை சாகடிக்கணும்னு பாத்துருக்காங்க. ஏன்னா அவன் கிட்ட ரோபோட்டிக் கோட்ஸ் நிறைய இருக்கு, அதை எடுக்கணும்னு நினைச்சிருக்கான். ஹீரோயின் மேலயும் அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இவன் இல்லன்னா 2மே எனக்கு கிடைச்சிடும்னு நினைச்சுதான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான். விஷயம் அந்த தம்பிக்கும் தெரியும், ஆனாலும் ஹீரோயின் கிட்ட இதை சொல்லக்கூடாது, அவளோட அடுத்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், எனக்காக பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு அவ இருக்கக்கூடாது, இந்த விஷயத்தெல்லாம் என்னைக்கும் நீ அவகிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு அந்த நோலான் கிட்ட ப்ராமிஸும் வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இங்க ஒரு பெரிய ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரை தயாரிச்சதே நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவான கெவின் தான். ஆக்சுவலா இந்த ரோபோ ஃபர்ஸ்ட் குக்கிங் ரோபோவா தான் இருந்திருக்கு, ஹீரோயினுக்காக நல்லா சமைச்சு கொடுக்கணும்ன்றதுக்காகவே கிரியேட் பண்ண இந்த ரோபோ காலேஜ் ப்ராஜெக்ட் இது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்காக இதை நிறைய சஃபிஸ்டிகேட்டட் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணி செம்ம அப்டேட்டட் வெர்ஷனா பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல கொஞ்சம் பக்ஸ் இருந்திருக்கும் போல, ஆனா அவர் அந்த டைம்ல ஆல்ரெடி அவரோட லைஃபோட எண்ட்ல இருந்ததுனால அந்த பாக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாமலே அவர் இறந்து போயிருப்பாரு. இது எல்லாத்தையும் தான் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கும் ஞாபகம் வருது அந்த குக்கிங் ரோபோட் பார்க்கவே கியூட்டா
குட்டியா ஆண்ட்ராய்ட் பொம்மை மாதிரி இருக்கும். அதோட கண்ணு வந்து ஏதோ கேட் ஸ்டோன்ல பண்ணிருப்பாங்களா, அதனால தான் அந்த கண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நோலன் சொல்றான், உனக்காகவே உனக்கு ஒரு கம்பானியனா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ரோபோட்க்கு வந்துட்டு ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு பண்ணிருக்கான். கொஞ்சம் ஃபிளாஸ் இருந்தாலும் இந்த காலத்துல இருக்க டெக்னாலஜியை விடவே இது ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு இருக்கானா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, அப்ப ஏன் அவனோட எந்த ஒரு பிஹேவியரும் இதுல இல்லன்ட்டு. நோலன் சொல்றா, இதை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே அவனோட எல்லா பிஹேவியரும் வச்சுதான் கோட் பண்ணிருக்கான். ஆனா என்னைக்கு அவன் இறக்க போறான்னு தெரிஞ்சதோ அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எல்லா கோடையும் டெலீட் பண்ணிட்டான். அதனாலதான் இந்த ரோபோ கிட்ட கவினோட எந்த ரிசம்பிளன்ஸும் இருக்காது அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஹீரோயின் எதுக்கு அவன் இந்த மாதிரிலாம் பண்ணான்னு கேட்டா, அவன் இல்லாத இந்த லைஃப்ல அவனோட நினைவுகள் மட்டும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டான். இப்ப அவன் இல்லாம நீ வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை ஃபார்வர்ட் எடுத்துட்டு போகணும் தான் அவன் நினைச்சான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. கொஞ்சம் தனியா இருக்கணும், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாங்க. அப்ப அவன் சொல்றான், எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிட்டான், ஆனா ஒரு லைனை தவிர அப்படின்ட்டு. என்ன லைன்னு கேட்டா, இந்த ரோபோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காலகட்டத்திலயும் என்னைக்குமே உன்னை அன்கண்டிஷனலா லவ் பண்ணிட்டே இருக்கும், உன்னை மட்டும் தான் லவ் பண்ணும், உனக்காக எல்லாத்தையும் செய்யும் அப்படின்ற ஒரு லைன். இப்படி இவங்க இதை பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறாரு. என்ன சொல்றீங்க, இதெல்லாம் உண்மையா சொல்லி கேக்குறாங்களா. அப்பதான் தெரியுது ஹீரோ எல்லாத்தையும் கேட்டாருன்ட்டு. ஹீரோயின் கிட்டயும் வந்துட்டு, உனக்கு இனிமே என்ன பிடிக்காத, கண்ணு திறக்கும் போது நீ தான் என்னோட எதிரில இருந்த, அதனால தான் உன்னை நான் லவ் பண்றேன்னு நினைச்சேன், ஆனா இந்த ஒரு லைன் ஆஃப் கோட்னால தான் நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல உனக்காகவே என்ன தயாரிச்ச அவனை பிடிக்குமா, என்ன பிடிக்காத, இனிமேட்டு என்ன வெறுத்துருவியா சொல்லிட்டு கத்துறாங்களா. ஆத்தா அவன் காலர் பெல்ட்டும் போடல போல, அந்த காலர் பெல்ட் இருந்தா தான் அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால ஹீரோயின் சொல்றாங்க, நான் இவனை கூட்டிட்டு போயிட்டு நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுற சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க அவரை உட்கார வச்சுட்டு, உன்னை நீ ரீபூட் பண்ணிக்கோ, உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் மால் ஃபங்க்ஷன் பண்றேன்னு கேட்டா அது கிடையாது, ரீபூட் பண்றதா பெஸ்ட், இல்ல நீ கிராஷ் ஆயிடுவேன்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோ கண்ணு மூடிட்டு டர்ன் ஆஃப் ஆகுறாரு. ஆனா அந்த நிலைமையில கூட அவர் கண்ணுல இருந்து தண்ணி வருது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் அவருக்கு கோட் எல்லாம் போட்டு விட்டுட்டு நோலான் கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி சொல்லி, இவ்வளவு நீ எனக்காக செய்யறனா இன் ரிட்டர்ன் நீ எதையோ எக்ஸ்பெக்ட் பண்றதானே என்னன்னு கேட்டா, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட டேட்டா சென்டருக்கு போயிட்டு நீ ஒரு டேட்டாவை திருடிட்டு வரணும், இன்டர்நேஷனல் டேட்டா பேஸ் அது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோயினோ, நீ என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்க, அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா, அந்த டேட்டா சென்டருக்குள்ள போறது எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமா, அது மட்டும் இல்லாம எனக்கு ஹேக்கிங்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. யாரை ஏமாத்த பாக்குற, நீ காலேஜ்ல ஆல்ரெடி ஹேக்கிங் பண்ணிருக்க, பிளஸ் இந்த கோடை நீயும் ஹென்ரியும் தான் சேர்ந்து எழுதுனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. இப்ப ஹீரோயினும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, இப்ப என்னதான் பண்ணணும்னு கேக்குறாங்களா. அந்த இன்டர்நேஷனல் டேட்டா செட் மட்டும் நீ எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தனா அதை வச்சு ஹென்ரியை நம்ம எப்படியாவது கீழே அமிச்சிடலாம், இவன் இல்லீகல் பிசினஸ் பண்றான்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாம இந்த ரோபோட்ஸ் எல்லாம் வித்தாலியா, அதெல்லாம் யாரோட அப்ரூவலும் இல்லாம வித்திருக்கான்றது கன்ஃபார்மா நம்ம சொல்லிடலாம். இதனால அவனால வாழ்க்கை முழுக்க வெளியே வர முடியாதுன்னு சொல்றாங்க. இதுதான் ஹீரோயினுக்கும் கரெக்ட்னு படுது. அதனால அவங்களும் அந்த பிளான்குள்ள போறாங்க. ஹீரோ போய் ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த கோட்டை எடுத்துட்டு கிளம்புறாங்களா. ஹீரோ ரீபூட் ஆயிட்டார் போல. உடனே ஹீரோயினை பிடிச்சிட்டு எங்க போறன்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, இது வந்துருன்னு சொல்றாங்களா. நீ போகாத, போறதா இருந்தா என்னையும் கூட்டு போன்னு சொல்றாங்க. இப்போ 3 பேரும் கிளம்பி அந்த டேட்டா சென்டர் கிட்ட தான் போறாங்க. ஹீரோயின் இப்ப அந்த ரூம்குள்ள போறாங்க இல்லையா, அது கொஞ்சம் ஆபத்தானது போல. அந்த டேட்டாவை எடுத்த 5 மினிட்ஸ்க்குள்ள அவங்க அங்க இருந்து வெளியில வரலன்னா அங்க இருக்க ரேடியேஷனால இவங்க ரொம்ப பெரிய ஆபத்தை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களா. அதுக்கு எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ள போயிடுறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இந்த இடத்துல இவளுக்கு ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே இல்லன்ட்டு நோலான் யோசிச்சுட்டு தான் சொல்றான். இப்ப ஹீரோயினும் உள்ள போயிடுறாங்க. டவுன்லோடு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல லாஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்கு. அந்த டவுன்லோட் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு கேள்வி கேக்குது, நீ யாருன்ட்டு. ஹீரோயின் அவங்க பேர் என்டர் பண்றாங்களா. அந்த இடத்துல ஓகே சொல்லிட்டு டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகுதா. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு இமேஜ் மாதிரி வருது, ஒரு விஷுவல் எஃபெக்ட். அது பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் கெவின் தான். அவர் வந்து கேக்குறாரு, நீ நல்லா இருக்கியா அப்படின்ட்டு. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதா, நான் நல்லா இருக்கேன், எதிர்பார்த்த மாதிரியே என் வாழ்க்கையை நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப டக்கு நாங்க வந்து குட் பை சொல்லிட்டு அவரும் மறைஞ்சிட்டாரு. இவங்களும் குட் பை சொல்றாங்களா. கரெக்டா டவுன்லோட முடிஞ்சிடுது. இப்ப டவுன்லோட் முடிஞ்சு அதுல இருந்து 5 நிமிஷம் அதுக்குள்ள ஹீரோயின் வெளியில வந்தாகணும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பார்த்தா 4 நிமிஷத்துக்கான கவுண்ட் டவுன் தான் வருது. 1 நிமிஷம் கட் ஆயிடுது. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நான் தான் தப்பா கவுண்ட் பண்ணிட்டேனான்ட்டு. இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குன்ட்டு அங்க இருக்க மிஷன் அனௌன்ஸ் வர பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க இல்லீகலா திருடி இருக்கீங்க, அதனால உங்களை நாங்க அட்டாக் பண்ண போறோம் சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோயின் உட்காந்துடுறாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மளால ஏதோ பண்ண முடியாதுன்ட்டு. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ வராரு. அங்கங்க அடிபட்டு வந்து நிக்கிறாரு. என்ன இருக்குன்னா, அந்த நோலான் கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா, ஹீரோயின் டேஞ்சர்ல இருக்காங்களான்ட்டு. அதுக்கு அவன் யோசிச்சுட்டு இல்லன்னு சொல்லிருப்பான். இப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ போய் சொல்றேன்ட்டு, என்னால அதை டிடெக்ட் பண்ண முடியும், உண்மையா சொல்லுன்னு சொல்லிருப்பாங்களா. அப்பதான் வந்துட்டு ஹீரோயின் ஆபத்துல இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ காப்பாத்த வந்திருப்பாரு. ஹீரோயினை பார்த்த உடனே கையில ஏதோ ஒரு சிப் கொடுத்துட்டு, நீ இதை வச்சிருந்தனா உன்னை வந்துட்டு அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வந்து அட்டாக் பண்ணாது, பண்ணாலும் உன் மேல வராதுன்னு சொல்லிருப்பாங்க. நான் பத்திரமா இங்க இருந்து வெளில கூட்டு போய் விட்டுருவேன்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, அப்ப உனக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ ஒன்னு யோசிச்சு பாக்குறாரு. முன்னாடி சொல்லிருப்பாங்கல்ல, எந்த ஒரு காலகட்டத்திலயும் நீ போய் சொல்லக்கூடாதுன்ட்டு. அதை யோசிச்சு பார்த்துட்டு, உன்னை மட்டும் தான் என்னால காப்பாத்த முடியும்னு சொல்றாரா. ஹீரோனை பார்த்துட்டு, எனக்கு இந்த வாழ்க்கை
கொடுத்ததே நீ தான், உன்னால மட்டும் தான் நான் ஸ்கையெல்லாம் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உன்னால மட்டும் தான் நான் லவ் உணர்ந்தேன்னு சொல்றாங்க. இங்க இருந்து என்னால வெளியில வர முடியலன்னா உன்னோட வாழ்க்கை நீ நல்லா வாழணும், மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோ நாங்க வந்து தள்ளி விட்டுறாங்களா. அந்த டைம்ல இந்த ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ மேலே பட்டு அவர் அவ்வளவுதான். அந்த இடத்துல ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுந்து பாக்குறாங்க. இந்த சீன் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஹீரோ பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தாரு. ஹீரோயின் இப்ப எழுந்த உடனே நோலான் கிட்ட ஒரே வார்த்தை தான் கேக்குறாங்க, அவன் எங்கன்ட்டு. இதுக்கு நோலானும் அவன் இறந்துட்டான், அவன் அவ்வளவுதான், இதுக்கு மேல வர முடியாது, அவன் சிப்பு கூட உடஞ்சிச்சு, அவன் ஹார்ட் பிரெயின் எல்லா இடத்துலயுமே அந்த ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸ்கின் எல்லாமே வந்து சிவியரா டேமேஜ் ஆயிருக்கு, அதனால நீ நினைச்சா கூட அவனை பார்க்க முடியாது, அவனோட சிப் மட்டும் தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்களா. அவ்வளவுதான் ஹீரோனுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு பலான்னு ஒரு அற அறிஞ்சிடுறாங்க. அவனை தெரியும்ல இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் இருக்குன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால தான் நீ இதுல இன்வால்வ் ஆயிட்டு அவனை எனக்கு பேக்கப்பா வச்சிருந்த, எனக்கு ஏதாவது ஆபத்துனா அவன் வந்து காப்பாத்துவான், அவன் உயிரை கூட விட்டுருவான், நீ நினைச்சதானே அப்படின்னு சொன்னா அதை நோலானும் ஒத்துக்கிறான். எனக்கு வேற வழி கிடையாது, ஏதாவது சாய்ஸ் இருந்தா கூட நான் வேற ஏதாவது ப்ரிஃபர் பண்ணிருப்பேன், ஆனா இது ஒண்ணுதான் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் கவினுக்காக இந்த ஒரு அவெஞ்ச் தான் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றானா. இருந்தாலும் ஹீரோயின் இதை எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்க. உன்னால மட்டும் தான் நோஹா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேல என் முகத்திலே முழிக்க கூடாது, வெளியில போன்னு சொல்லி அமிச்சிடுறாங்களா. அப்ப போகும்போது நோலான் அந்த சிப்பை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு தான் அவன் கிட்ட இருந்து ஃபைனலா என்னால மீட்க முடிஞ்சது அப்படி சொல்லிட்டு அவ கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கரமா அழுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்க வீட்டுக்கே வராங்களா. வீட்டுக்கு வரும்போது அவங்க ஃப்ரெண்டும் கால் பண்றாங்க, உனக்கு உடம்பு பரவாயில்லையா, நான் வேணா வரவான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனும் இல்ல இப்பதானே ஏஐ டாக் வந்து லான்ச் ஆயிருக்கு, அதனால நீ அதுல பிஸியா இருப்ப, நீ பாத்துக்கோ, நான் ஆல்ரைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்களா. அவங்க நிம்மதி எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடத்துல எல்லாம் நோஹா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஹீரோயின் அவரை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டக்ஸ் எல்லாம் கூட இருக்கும் இல்லையா, அதை பார்த்து கூட ஹீரோ அதை கொஞ்சிட்டு இருக்கிற ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோயின் கொஞ்சம் பெட்டராவும் ஆயிட்டு வராங்க. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு அவங்க கல்லிக்கு ஒரு பேப்பர் செட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு கூட அதை ஓபன் பண்ணி பார்க்கல, அதை இப்போ ஓபன் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க. அந்த டேட்டா லேயரை பத்தி எழுந்ததே அந்த கவின் தான் போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல 1000 வயர்ஸ் இருக்குன்னா அதுல ஒரு வயர்ல தான் இவங்க அந்த சொபிஸ்டிகேட்டட் ப்ரோக்ராமிங்க பண்ணிருக்காங்க. அதனால இந்த சிப்பு உடைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அதை ரீஸ்டோர் பண்ண முடியும்ன்ற டீடைல்ஸ் அதுல போட்டிருக்கு. அதை படிச்சு பார்த்த பிறகுதான் ஹீரோயினுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் அதுல ஒரு லெட்டரும் இருக்கா. அந்த லெட்டர் வந்து அந்த கல்லிக்கு தான் எழுதிருப்பான் போல. அவன் என்ன சொல்றானா, உங்களுக்காக நான் இந்த ஃபிங்கர் செட் கொடுத்திருக்கேன், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துட்டு போய் என்னோட லாக்கர் ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சிப் இருக்கும், அந்த சிப் தான் ரீஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கான். அந்த சிப் இப்ப ஹீரோயின் கிட்ட தான் இருக்கு. நோலான் தான் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பான் போல ஆல்ரெடி. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு இப்பதான் உயிரே திரும்பி வருது. எப்படியாவது அவ அப்படியே திருப்பி கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு அதுக்கு ஏதோ டீகோடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ராத்திரி ஆகுது, அடுத்த நாளே ஆயிடுது போல. சோ அந்த டவுன்லோடிங் எல்லாம் போயிட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்துட்டு ஹீரோயின் காலிங் வேலை யாரோ அழுத்துறாங்க. யாருன்னு வெளில போய் பார்த்தா உங்களுக்காக நோலான் வந்து ஒரு பர்த்டே பிரசன்ட் அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களா. பர்த்டேவா ஆல்ரெடி முடிஞ்சிச்சேன்னா இது லாஸ்ட் டே பர்த்டேக்கான பிரசன்ட் இந்தாங்கன்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு கொடுத்துடுறாங்க. என்னதுன்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ மாதிரி இன்னொரு புரோட்டோடைப் தான் நின்னுட்டு இருக்கு. அச்சசல் நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கா. இப்போ ஹீரோயின் அதை பார்த்த உடனே ஹாப் ஏடுறாங்க. அந்த பக்கம் அந்த டீகோடிங்கும் முடிஞ்சிடுச்சு போல. அந்த சிப் எடுத்து வந்து ஹீரோ கையில வச்சுட்டு அதை ஸ்கேன் பண்றாங்க. ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது, உங்களுக்கு இதை டர்ன் ஆன் பண்ணுமான்ட்டு. ஓகே டர்ன் ஆன் பண்ணு அப்படி சொன்ன உடனே அந்த ரோபோ கண்ணை திறந்து ஹீரோயினை பாக்குது. அவ்வளவுதான் ஹீரோயின் அண்ணு கலங்கி அவன் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ரோபோ கேக்குது, நீங்க யாருன்ட்டு. ஹீரோயின் அப்படியே இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டு ஹாப்பி டியர்ஸ்ல இருக்காங்க. அப்ப அந்த ரோபோ சொல்லுது, நீங்க யாருன்ற யூசர் டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஹீரோயினை ரெஜிஸ்டர் பண்றாங்களா. அப்ப அந்த நோஹா இருப்பாலையா, அவ சொல்ற மாதிரி தான் இந்த ரோபோ சொல்லுது, உங்க பேரு லியா, நீங்க 30 வயசு ஃபீமேல், இந்த இடத்துல வேலை செய்றீங்க எல்லாமே சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்குது. ஹீரோயின் வா உனக்கு குளிரா இருக்கும் அதனால உள்ள போய் உனக்கு ட்ரெஸ் போட்டு விட்டேன்னு சொன்னா அவனும் நோஹா மாதிரியே பதில் சொல்லிட்டு இருக்கான். நான் ஒரு ரோபோ, எனக்கு குளிர் எல்லாம் செய்யாது, அது மட்டும் இல்லாம நான் ஒரு சர்வீசிங் டூல், அதனால ட்ரெஸ் இல்லாம இருக்குதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினும் அதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. உள்ள கூட்டிட்டு போய் நோஹாவோட ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்களா. அதெல்லாம் அவன் போட்டு பார்த்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஹீரோயினும் உனக்காக ஒரு பெட் வாங்கி வச்சிருக்க, உன்னோட சார்ஜிங் பெட் மாதிரி, அதுல நீ படுத்துக்கோ, ஆனா பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீ குளிக்கணும் சொல்றாங்களா. குளிக்கிறதா அப்படின்னா என்னன்ட்டு நோஹா மாதிரியே கேக்குறான். அப்ப ஹீரோயினும் மனசுலயே, நோஹா நீ திரும்பி வந்துட்டியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்களா. அவங்க பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான், இவ எதுக்கு எனக்கு பேர்லாம் வச்சா, ரோபோக்கெல்லாம் பேரே தேவையில்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தா எப்ப பார்த்தாலும் பிஸியாவே இருக்கிறாங்க. ஆளாளுக்கு வீட்டுக்கு வராங்க, அவங்க கூட ஏதோ ஒர்க் பண்றாங்க, மறுபடியும் அவங்க கிளம்பிடுறாங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்கா. அவன் நினைக்கிறான், இவளுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது எதுக்கு என்ன வேற வாங்கிட்டு கூட்டு வந்து வச்சிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் அப்படிலாம் சிக்னல் காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் நைட்டு தூங்குறதுக்காக குளிக்கிறாங்களா. குளிச்சுட்டு வந்து பியர் போடுறதுக்காக ஹீரோ கிட்ட ட்ரையரை கொடுத்துட்டு எனக்கு இதை போட்டு விடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா. அவரே யோசிச்சுட்டு இருக்கான், இவ எல்லாமே பண்றா, என்கிட்ட பேசுறா, என் கூட நல்லா ஃபிளர்ட் பண்றா, ட்ரையர் போட சொல்றா, ஆனா வேற எதுவுமே பண்ண மாட்டாலே சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே பேசுறான். என்கிட்ட இந்த ஃபங்க்ஷனாலிட்டி விட இன்னொன்னு அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு,
ட்ரை பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறானா. அதுக்கு அவங்களாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இப்போ தூக்கம் வருது, வா கட்டி பிடிச்சி தூங்கலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அவனும் நான் என்ன மாதிரியான ரோபோ தெரியுமா, நான் என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுவேன் தெரியுமா, அது எல்லாமே யூஸ் பண்ணாம நீங்க எப்ப பார்த்தாலும் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னா. அப்ப ஹீரோயின் அவங்களோட சென்சிட்டிவ் பார்ட் தொட்டு விட்டா அவனுக்கு லைட்டா அந்த பெயின் வருது. பாத்தியா உனக்கு அந்த பெயின் வருது இல்ல, இந்த பெயின் எல்லாம் ரிசால்வ் பண்ணனா கொஞ்ச நாள் ஆகும், அதனால தான் நான் வெயிட் பண்றேன், அது வரைக்கும் நமக்குள்ள ஏதோ இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. அவன் மெல்லமா ஹீரோயின் கிட்ட இதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஆள் வந்தானே அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேக்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, என்னோட கோவர்க்கர், அவர் எனக்கு ஒரு இஷ்யூ ரிசால்வ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு, இருந்தாலும் சரி பரவாயில்ல உன் கூட இருந்தாவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயினை தூங்க வச்சுட்டு இவனு தூங்கிடுறான். இப்ப ஹீரோயினுக்கு நோலான் கால் பண்ணிட்டு ஒரு இடத்துல மீட் பண்றதுக்காக கூப்பிடுறான். அங்க போய் பார்த்தா நீ உனக்கு வேணும்னா ஹென்ரி ஒரு தடவை லாஸ்டா பாக்கலாம் நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றாங்களா. சரி நான் போய் பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஹென்ரி கிட்ட போய் பேசுறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், உன் தம்பி கொலை பண்ணதுல இருந்து ரோபோட்ஸ்க்கு என்னோட கோட் யூஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாம 5 minutes இருக்க வேண்டிய லிமிட்டை 4 minutes மாத்தினதும் நீ தான் தெரியும், எனக்கு கொலை பண்றதுக்கு நீ தான் ட்ரை பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எல்லாமே தெரிஞ்சிச்சா, அப்ப இது எல்லாமே உனக்கு நான் லவ் பண்ணனால தான் பண்ணன்றது புரியலையா அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு ஒரு நாள் என்ன ட்ரக் பண்ணல, அப்ப கூட நீ தான் என்னோட லாஸ்ட் லைஃப் லைன் நினைச்சேன், என்ன சப்போர்ட் பண்றதுக்காக இல்ல காப்பாத்துறதுக்காக வந்தேன்னு நினைச்சேன், ஆனா அந்த இடத்துல நீ என்ன யூஸ் பண்ணதா பாத்துக்கிட்ட, அதனால உன் மேல இந்த மொத்த லவ் நான் எனக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அவன் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வரானா, ஆனா ஹீரோயின் எதுவும் கேட்காம நீ சொல்றது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ எதுவும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நீ இங்கே இருந்துரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அது வரைக்கும் நோலன் வெளியில தான் வெயிட் பண்றா போல. அவன் கிட்ட வந்துட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல, எனக்கு கெவினை விடவோ நோஹா பிடிக்குமா அப்படின்ட்டு. இதுக்கு பதில நான் இப்ப சொல்றேன், அவன் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், ஆனா அவன் இப்போ இல்ல, எனக்காகவே நோஹாவை அவன் விட்டுட்டு போயிருக்கான், அதனால நோஹா மேல எனக்கு இன்னும் ஒரு லெவல் அதிகமான பாசம் இருக்கு, அவ்வளவுதான், 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ அங்க கேட்டுட்டு இருக்கான் போல. நான் சொல்றேன் உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன நீ கான்டாக்ட் பண்ணலாம், எந்த ஹெல்ப் இருந்தாலும் நீ என்ன கேட்கலான்ட்டு. உடனே அவன் அங்கிருந்து வந்துட்டு இவளுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணிப்பேன், 24 hours அவனுக்கு என்ன நீட் இருந்தாலும் நான் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு சொல்றானா. அவன் அப்படியே அந்த டபுளா மீட் பண்றான். கேட்ட உடனே ஹீரோயின் அப்படியே வாயை பொத்திட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. என்னடா உனக்கு ஜெலஸா இருக்குன்னா, ஆமா எனக்கு ஜெலஸா இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிறான். இந்த நைட்டே ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த பெயின் இருக்கு இல்லையா, அதை ரிலீஃப் பண்றதுக்காக, பெயின் வந்து வேற ஒரு சென்சேஷனா மாத்தி விடுறதுக்காக அந்த அப்கிரேடும் முடிஞ்சிருச்சு. இப்ப ஹீரோ கிட்ட சொல்றாங்க உனக்கு டெஸ்ட் பண்ணுவா பெட்ரூம்க்கு அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்றாங்களா. பார்த்தா அவனுக்கு அந்த பெயின் இல்ல. ஓகே அப்கிரேட் வந்து ஓரளவுக்கு சக்சஸா போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு கழுத்தை தொடுறாங்களா. பார்த்தா அங்க பெயின் இருக்கு போல. ஐயோ நான் சாகுற மாதிரி இருக்கேன்னு அப்படின்னு சொன்னா, ரோபோட்ஸ்லாம் சாகாதுடா அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க இருக்க பாதி பாட்டில் எலக்ட்ரோலைட் வாட்டர் இருக்கும், அதை எடுத்து கொடுத்துட்டு நீ ரீஹைட்ரேட்டடா இருக்கணும், இந்த குடி அப்படின்ட்டு சொல்லிட்டு குடிக்க வைக்கிறாங்களா. அவன் கேட்கறான் எதுக்கு பாதி பாட்டில் இருக்கு, இதை என்ன குடிக்க சொல்றேன்னு கேட்டா, இப்போதைக்கு உன்னோட எமோஷன் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கு, அதனால இவ்வளவுதான் குடிக்கணும் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி நீ இங்கே எனக்கு கொஞ்சம் டேட்டா எல்லாம் அனலைஸ் பண்ணணும், அதை பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்களா. அப்ப அவன் கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாத என் கூடவே இருன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினை திரும்பிட்டு கண்ணத்தை தொடுறாங்களா. அப்ப நோஹா தொடுற மாதிரியே இருக்கு. அவங்க சொல்றாங்க நோஹாக்கு 3 ரூல்ஸ் இருந்துச்சு, அந்த 3 ரூலுமே இவன் கிட்ட இல்ல, இதுக்கு மேல அவன் இனிஷியேட் எடுக்கலாம், கிஸ் பண்ணலாம், லவ் சொல்லலாம், எதுக்குமே அவனுக்கு தடை இல்லைன்னு சொல்றாங்களா. அவன் அதே மாதிரி ஐ லவ் யூ சொல்றான், கிஸ் பண்றான், அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க. அப்பத்துல இருந்தே அவங்க லைஃப் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு வேற இதுக்கப்புறம் எந்த ஆம்பளையும் வீட்டுக்கு வர மாட்டான்ட்டு ஒரு ஜாலியில இருந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வேலைக்காக வெளியில போயிருப்பாங்களா. அப்ப ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க 10 o'clock என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கொண்டு, அது வரைக்கும் என்ன பண்றது, சரி நான் ஏதாவது புக் படிக்கிற சொல்லிட்டு ஹீரோனோட ரூமுக்கு போயிட்டு ஏதாவது புக் எடுக்கலான்னு பாக்குறாங்க. அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, ஓபன் பண்ணி பார்த்தா நோஹாவோட சிப்பு. அப்பதான் அவருக்கு புரியுது எனக்கு முன்னாடி ஒரு ரோபோ இருந்திருக்கு அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் கிட்ட போய் சண்டை போடுறாரு, எனக்கு முன்னாடி ஒரு ரோபோ இருந்துச்சா, இது அதோட சிப்பான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிடுறாங்க. அவன் எமோஷன்ல ரொம்ப பயங்கரமா கத்துறானா. அப்ப ஹீரோயின் கத்திட்டு ஏய் கொஞ்ச நேரம் அமைதியாரு, நீ கிராஷ் ஆட போற, ரீபூட் பண்ணு அப்படி சொல்றாங்களா. அவன் உடனே கண்ணை மூடுறான். அப்ப அவனுக்கு கண்ணீர் வந்த மாதிரி இவனுக்கும் கண்ணீர் வருது. இப்ப ஹீரோயினும் உள்ள கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறாங்களா. இப்ப அவன் ரீபூட் ஆயிட்டு கண்ணை ஓபன் பண்றான். அப்ப ஹீரோயின் கிட்ட கேக்குறான், அப்ப வீட்டுல இருக்க ட்ரெஸ் எல்லாம் அவந்து தானா, இந்த கையில போட்டிருக்க ஃபிங்கர் செட்டும் அவந்து தானா, அந்த எலக்ட்ரோலைட் பாதி அவன் தான் குடிச்சானா, மீதியை தான் நீ எனக்கு குடுத்தியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஐயோ நான் செம சொதப்பல் பண்ணி வச்சுட்டேனே, அந்த தண்ணி வரை இவனுக்கு குடுத்துட்டேனே, இவனா ஒரு முட்டாள் ரோபோட்டா இருக்கிறான், அவன் மேல அவனே ஜெலஸா ஃபீல் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு, இதை பாரு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அவன் தான் நீ தான் அவன், 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான், உனக்கு வேணா நான் உன் பேரை கூட மாத்தி வைக்கிறேன், உனக்கு எல்லாமே புதுசா வாங்கி தரேன், ஆனா நீ மட்டும் கோவப்படாத அப்படின்ட்டு சொல்றாங்க. அவன் எனக்காக அவனோட உயிரையே தியாகம் பண்ணிருக்கான், அவனோட கோட் எல்லாத்தையும் நான் ரீபூட் பண்ணி மறுபடியும் உன்னை உயிரோட கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன் எனக்கு தான் தெரியும், அதனால ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு கோவப்படாத, நீ மால் ஃபங்க்ஷன் ஆயிடுவா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அவனும் அதை ஏத்துக்கிறான். இருந்தாலும் அவன் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கான். இப்ப 2 பேரும் வீட்டுக்கு வராங்களா. ஹீரோ இன்னும் கோவமா இருக்கிறது பார்த்துட்டு, உன்னால இதெல்லாம் ஆக்செப்ட் பண்ண முடியலன்னா நான் வேணும்னா அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வராங்க. உடனே என்ன பிடிச்சி செவுத்தோரமா தள்ளி, நீ எனக்கு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நீ முன்னாடி அவனை லவ் பண்ணலையா, இப்ப என்ன லவ் பண்றல, என்ன எப்படி லவ் பண்றியா அப்படியே லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நச்சு நச்சு நீச்சு கொடுத்து
போட்டு அந்த நைட்டு ஃபுல்லா ஹீரோயினை வச்சு செய்யறான். அங்க கீழே செதறி இருக்க எலக்ட்ரோலைட் பாட்டில பார்த்தாவே தெரியும் அங்க என்ன சம்பவம் நடந்திருக்குன்ட்டு. முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வர சொல்றான், நீ என் கூட பாசமா இருந்தா மட்டும் போதும், என்ன நீ லவ் பண்ணா மட்டும் போதும், பழசெல்லாம் நான் மறந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்றானா. ஹீரோயின் வர யோசிக்கிறாங்க, யார்டா இவன் இவ்வளவு ஜெலஸா இருக்கிறான், இவ்வளவு இடியட்டிக்கான ரோபோட்டா இருக்கான், இவனுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவன் மேல அவனே ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாளே ஹீரோக்காக சூப்பர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் புதுசு புதுசா வாங்கி கொடுத்திருக்காங்க போல. அதெல்லாம் போட்டு வந்து ஹீரோயின் முன்னாடி அப்படியே சீன் காமிச்சு நிக்கிறான். பாத்தியா நான் அழகா இருக்கேனா, அவனை விட அழகா இருக்கேனா சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்றாங்க. கூடவே அந்த ஃபிங்கர் ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதுவும் கொடுக்குறாங்க, அதுவும் புதுசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா போக ஒரு நாள் ஹீரோவே போயிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு, லவ் கன்ஃபெஸ் பண்றாரு, உன் கூட வாழ்நாள் முழுக்க இருக்கணும்னு சொல்றாரு. அதனால ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு மேரேஜ் ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்றாங்க. இந்த நோலான் இருக்கால, அவன் மட்டும் கொஞ்சம் சீக்ரெட்டாவே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கிறான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்டுக்கு அவன் பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்னால தூரம் இருந்து நான் அவளை சேஃப் கார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான் போல. அதனால ஹீரோயின் கூடவே தான் இருக்கான். இப்படியே நல்லபடியா இவங்களுக்கு மேரேஜும் முடிய அவங்க ஹனிமூனுக்கும் போறாங்க. ஹனிமூன் பேச ரொம்ப ஹாப்பியாவும் என்ஜாய் பண்றாங்க. அதுல இருந்து கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோயின் ஏஐ டெவலப்பரா சூப்பரா எக்ஸல் ஆயிருக்காங்க. நிறைய அவார்ட்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு உதவுற மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே பல வருஷங்கள் கடந்து போது ஒரு நாள் ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி ஏஐ டெவலப்பர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கினவங்க ரொம்ப திறமைசாலி, அவங்களோட 97th இயர்ல இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது. பார்த்தா அவ்வளவு இயர்ஸ் கடந்துட்டாங்க போல. ரோபோட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இப்ப அந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. என்ன நினைக்கிறாருன்னா, மனுஷங்க தான் இறந்து போவாங்க, ரோபோட்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இதுக்கு மேல என்ன சார்ஜ் போட்டுக்க விரும்பல, எனக்காக மட்டும் தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், ஒன்னாலதான் வந்தேன், அதனால நீ இல்லாத வாழ்க்கையை நான் தொடர்ந்து வாழ போறது இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு சார்ஜ் போடாம அவரே ட்ரெயின் பண்ணிக்கிறாரு. கூடவே ஒரு வில் எழுதிருப்பாரு போல, நான் மட்டும் சார்ஜ் போடாம டவுன் ஆயிட்டேன்னா என்ன சார்ஜ் போடாதீங்க, என்ன டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க, இதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம் அவனுக்கு ஒரு ஆடியோ கூட வருது, 2% ஆயிடுச்சு, ட்ரெயின் ஆயிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் சார்ஜ் போடுங்க அப்படின்ட்டு. ஆனா ஹீரோக்கு அதுல விருப்பமே இல்ல. இப்படியே பழசு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. ஹீரோயினோட இருந்த அந்த நாட்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல அவரோட சார்ஜர் டவுன் ஆயிட்டு ஃபுல்லா ஷட் டவுனே ஆயிடுறாரு. இப்படிதான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ரெண்டு பேரும் இந்த உலகத்தை விட்டு போறாங்க. ஆனா ஸ்டோரி இங்க எண்ட் ஆகல. ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ஒரு மனுஷங்க மறுபடியும் பிறந்து மறுபிறவி எடுத்துட்டு வருவாங்களோ, ரோபோட்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ற மாதிரி தான் காமிச்சு இந்த மூவி அழகா முடிக்கிறாங்க. ரொம்பவே ஹார்ட் வார்மிங்கா இருந்துச்சு இந்த மூவி. ஒரு பக்கம் ரொம்ப ஜாலியாவும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் சயின்டிபிக்காவும், இன்னொரு பக்கம் ஹார்ட் வார்மிங்காவும் அழகா முடிச்சிருக்காங்க. இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இல்லையான்ட்டு உங்க ஃபீலிங்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் வராம உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் இந்த ஸ்டோரி லைனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியோட மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.